पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। भीष्मद्रोणतटां जयद्रथजलां गान्धारनीलोत्पलां शल्यग्राहवती कृपेण वहनी कर्णेन वेलाकुलाम् अश्वत्थामविकर्णघोरमखरां दुर्योधनावर्तिनीं सोत्तीर्णा खलु पाण्डवैरननदीं कैवर्तककेशवः पाराशर्यवचः सरोजममलं गीतार्थगन्धोत्कटं नानाख्यानककेसरं हरिकथा सम्बोधनाभूतितम्। लोके सज्जनषट्पदैरहरः पेपीयमानं मुदा भूयाद्भारतपङ्कजं कलिमलं प्रध्वंसिनः श्रेयसे। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण।
ஓம் நாராயண பரோ வியக்தாத் அண்டமவ்யக்த சம்பவம் அண்டஸ்யாந்தஸ்தினி லோகாஹ சப்தத்வீபாச்ச மீதினி. ஓம். எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில நேற்று வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், தியான யோகத்தோட அவதாரிகா பாஷ்யம் பார்த்து முடிச்சிருக்கோம். இந்த அவதாரிகா பாஷ்யம் என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதிகாரியை நிர்ணயம் செய்தல் தான் விஷயம். எந்த ஒரு காரியத்தை பண்றதுக்கு முன்னாடியும் அந்த காரியத்தை பண்ணி சிறப்பா முடிக்கணும் அப்படின்னா அதிகாரி தேவை. அப்ப அதிகாரி யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிதித்தியாசனத்துக்கு அதிகாரி. நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கணும். நிதித்தியாசனத்துக்கு அதிகாரி மனனத்தை பூரணமா முடிச்சவன் தான் அதிகாரி. இந்த மனனம் அப்படின்னா என்ன அப்படின்னா, நல்லா சாஸ்திரம் சொல்றத நல்லா மனசுக்குள்ளர உள்வாங்கி, நான் பார்க்கிறதெல்லாம் திருஷ்யம், நான் திரஷ்டா அப்படின்னு சர்வத்தையும் திருஷ்யமா பாத்தீங்க அப்படின்னா நிச்சயம் பண்ணி அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்ற சாமர்த்தியம் எவனுக்கு இருக்கோ அவன் தான் நிதித்தியாசனத்துக்கு அதிகாரி. அப்ப அந்த நிதித்தியாசனம் பண்ணணும் அப்படின்னா மனனம் பண்ணணும். மனனம் ஒருத்தருக்கு சித்திக்கணும் அப்படின்னா சிரவணம் சித்திச்சிருக்கணும். சிரவணம் இல்லாம மனனம் சம்பவிக்காது. நான் அதான் உங்களுக்கு திரும்ப 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 பொய் 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 திருஷ்யம் திருஷ்யம் திருஷ்யம்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறது இதுக்காக தான். சொப்பன மாதிரி சொப்பன மாதிரி. இது உங்களுக்குள்ளார மெதுவா அது பேக்கப் ஆயிடுச்சு அப்படின்னா, ஆமா சொப்பனத்துக்கும் இந்த லோகத்துக்கும் எந்த டிஃப்ரெண்ட்டும் இல்லை அப்படின்னு உங்களுக்கு மனசுக்குள்ளார வந்துடுச்சு அப்படின்னா அற்புதமாயிடும். அப்ப பாத்தீங்க அப்படின்னா மனனம் பாத்தீங்கன்னா பத்திக்க ஆரம்பிச்சிடும், ஃபயர் ஆக ஆரம்பிச்சிடும். அப்ப இந்த மனனம் சித்திக்கிறதுக்கு ஒருத்தட்ட குருநாதர்கிட்ட இருந்து நிவர்த்தி மார்க்கமா, முக்கியமானது நல்ல குருநாதர் நிவர்த்தியில இருக்கணும். நிவர்த்தி மார்க்கத்துல இருக்கக்கூடிய ஒரு குருநாதர்கிட்ட சிரவணத்தை முழுசா பண்ணலாம். சிரவணம் பண்றதுக்கு என்ன தகுதி சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனச்சஞ்சலம் இல்லாம இருந்தாதான் சிரவணம் பண்ண முடியும். ஏகாகிர சித்தம் இருந்தாதான் நல்லபடியா சிரவணம் நடக்கும். அதுக்கு என்ன வேணும் அப்படின்னா உபாசனை. சித்த ஏகாகிரத்துக்கு உபாசனை, சித்தம் சமாதானம் ஆகிறதுக்கு கர்மயோகம். அப்ப வெளியில கர்மயோகம், கர்மயோகத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உபாசனைன்னு சொல்லக்கூடிய சித்தத்தை ஏகாகிரம் பண்றது, இதுதான் சாதன சதுஷ்டயம்னு பேர். கர்மத்தினாலையும் கர்மயோகத்தினாலையும் உபாசனையினாலும் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா சாதன சதுஷ்டயம் ஃபுல்ஃபில் ஆகும். அப்படி ஒருவேளை ஆகலைன்னா கூட என்ன பண்ணணும், சிரவண காலத்திலையும் மனன காலத்திலையும் நம்ம என்ன பண்ணணும், இதை கண்டினியூஸா அபியாசம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். கர்மயோகத்தையும் உபாசனா யோகத்தையும். இந்த ரெண்டுமே பாத்தீங்கன்னா நமக்கு பகிரங்க சாதனம் நம்ம சொல்றோம். அப்ப தியான யோகத்துக்கு அந்தரங்க சாதனம் எது சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிரவணம் மனனத்துல முடியும், மனனம் நிதித்தியாசனத்துல முடியும். அப்ப நிதித்தியாசனம் தான் அந்தரங்க சாதனம். நிதித்தியாசனம்ன்றதுக்கு அர்த்தம் எது, தியான யோகம், ஆத்ம சம்யம யோகம் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்ப ஆச்சாரியர் என்ன பண்றாரு, நாங்களாம் கிரகஸ்தரா இருக்கமே சுவாமி, நாங்க நிதித்தியாசனம் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிரகஸ்தாசிரமத்துல இருந்துகிட்டு பாத்தீங்கன்னா இங்க சொல்லக்கூடிய நிதித்தியாசனத்துக்கு சொல்லக்கூடிய குவாலிட்டிஸ் சூட்டபிளா இருக்காது. கிரகஸ்தாசிரமத்துல இருக்கிறவங்களுக்கு முடியாது, நிறைய விஷயங்கள் பண்ண முடியாது. அப்ப அதனால நான் என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னா, என்னோட குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணணும். கிரகஸ்தாசிரமத்துல இருக்கிறவங்க குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கர்மயோகத்தையும் உபாசனத்தையும் ஈஸ்வரார்ப்பணமா பண்ணணும். அதுதான் பாத்தீங்கன்னா நிர்ணயம் பண்ணியிருக்கார் ஆச்சாரியார் இந்த அவதாரிகா பாஷ்யத்தில். சொன்னதுக்கு பிறகு கடைசியில நேற்று முடிச்ச இடத்துல பாத்தீங்கன்னா தெரியும், அங்க இருந்து ஆரம்பிப்போம். நேற்று முடிச்சோம், அதாவது சம்பந்த பாஷ்யம் அவதாரிகா பாஷ்யம் முடிகிற இடம் ஒரு கன்க்ளூஷன் வந்தார் ஆச்சாரியார். தஸ்மாத் முனேஹே யோகம் ஆருருக்ஷோஹோ. முனிவன், உங்களுக்கு எல்லாம் கிரகஸ்தாசிரமத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் முனிவன் பேரு. மனநாத் முனிகி. மனநாத் முனிகி அப்படின்னா மனனம் பண்றீங்க. ஆமா சுவாமி சொல்றார் இதெல்லாம் பொய்ன்னு, ஆனாலும் பாத்தீங்கன்னா சுவாமி பொய்ன்னு சொல்றீங்க புரியுது, ஆனாலும் பாத்தீங்கன்னா இன்னும் டைஜஸ்ட் ஆக மாட்டேங்குது சுவாமி. நிறைய பேருக்கு ப்ராப்ளம் இருக்கு, புரியுது, நீங்க சொல்றதெல்லாம் புரியுது. சொப்பனமும் இதுவும் ஒண்ணுதான் தெரியுது. இருந்தாலும் நமக்கு பாத்தீங்கன்னா இன்னும் அந்த எபிலிட்டி நமக்கு வரல.
அப்போ முனிவன் தான் பேரு. உங்க எல்லாத்துக்கும் வேதாந்தத்துல சிந்தனை உள்ளுக்குள்ளார போக ஆரம்பிச்சிருச்சுனாவே முனிவன் அப்படின்னு பேரு. அந்த முனிவனுக்கு, வீட்டுல இருக்கிற முனிவனுக்கு யோகத்துல ஏறணும்னு ஆசை இருக்கு. உங்க எல்லாத்துக்கும் சுவாமி சொல்ற மாதிரி சித்தம் சஞ்சலம் இல்லாம சமத்துவத்தோட இருக்கணும்னு ஆசை இருக்கு. அதனால அவங்களுக்கு என்ன பேரு? யோகத்துல ஏறணும்னு நினைக்கிறவங்கனால அவங்களுக்கு பேரு ஆறு ருக்ஷு அப்படின்னு பேரு. அப்ப யோகத்துல ஏறணும்னு ஆசை உள்ளவனா இருக்கிற ஒரு முனிவருக்கு, வீட்டுல கிரகஸ்தாசிரமத்துல இருக்கிறவனுக்கு பிரதிபன்ன கார்கஸ்தஸ்ய தெளிவா சொல்லிட்டேன். ஆனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிரகஸ்தாசிரமத்தை அடைஞ்சவனா இருக்கான், வீட்டுல இருக்கான், குழந்தை குட்டி இருக்கு, எல்லாம் இருக்கு, எல்லாம் மெயின்டைன் பண்ண வேண்டி இருக்கு. ஆனா அவனுக்கு என்ன ஆசை இருக்கு? இப்ப நம்ம இருக்கோமே 80 பேத்துல பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா கிரகஸ்தாசிரமத்துல இருக்கீங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கும் உள்ளுக்குள்ளார போன் பண்ணும்போது தெரியுது ஆசை இருக்கு, மனசு சஞ்சலம் இல்லாம இருக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கு. அப்ப ஆறு ருக்ஷுன்னு உங்களுக்கு ஒரு பேர் கொடுத்தாச்சு, யோகத்துல ஏறணும் அப்படி நினைக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும் சுவாமி நாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, டைரக்டா கண்ணமுடி உட்கார்ந்து நிதித்தியாசனம் பண்ணலாம்னா முடியாது, சம்பவிக்காது. தான்ல நிக்கிறது சம்பவிக்காது. அப்ப என்ன பண்ணணும்? அக்னிஹோத்திராதி பல நிரபேட்சம் அனுஷ்டீயமானம். அனுஷ்டிக்கப்படக்கூடிய அக்னிஹோத்திராதி அப்படின்னா எதை எடுத்துக்கணும்? அக்னிஹோத்திரம்னா பிரதான கர்மா. இந்த உலகத்திலேயே பெஸ்ட் கர்மா எது அப்படின்னா, வைதிகம் சொல்ற கர்மா எது அப்படின்னா அக்னிஹோத்திரம், ஃபயர் ரிச்சுவல், நித்தியம் பண்ணக்கூடிய அக்னிஹோத்திரம். அப்ப பிரதான கர்மத்தை சொன்னீங்க அப்படின்னா மற்ற எல்லா கர்மங்களும் வந்துடும். 4வது சாப்டர்ல நம்ம என்ன பண்ணிருக்கோம்? இதுல பாத்தீங்கன்னா பஞ்சமகா யஜ்யங்களை கிரகஸ்தருக்கு சொல்லியிருக்கோம். அப்ப பஞ்சமகா யஜ்யங்கள்ல தான் இந்த அக்னிஹோத்திரமும் வந்துடும். இந்த பஞ்சமகா யஜ்யங்களை பாத்தீங்கன்னா நிஷ்காமியமா பாத்தீங்க அப்படின்னா காலையில இருந்து நிஷ்காமியமா பாத்தீங்கன்னா பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இப்ப நான் காலையில கிளாஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா 7 சிஸ்டர்ஸ் வருவாங்க காலையில. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபீடிங் எல்லாம் பண்ணியாச்சு. நேற்று வடமாலை பாத்தீங்கன்னா 2 வடை மிச்சம் இருந்துச்சு, அதை எடுத்து குருவிங்களுக்கு போட்டோன்னு என்ன ஆனந்தமா சாப்பிடுறீங்க. காலையிலேயே எனக்கு பூத்த யஜ்யம் என்ன போச்சு, முடிஞ்சு போச்சு. என்னோட நாள் ஃபுல்லா பூத்த யஜ்யம் பண்ண முடியும். நாள் ஃபுல்லா பாத்தீங்கன்னா இப்ப நான் உங்களுக்காக பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா இது நிறைய யஜ்யத்துல வந்துருது, மனுஷங்களுக்காக பண்றேன். கூட பாத்தீங்க அப்படின்னா பிரம்ம யஜ்யமாவும் ஆயிடுது. நான் சுவாத்தியாயத்தை பண்ணி வைக்கிறேன், இப்ப நீங்க சுவாத்தியாயம் பண்றீங்க. அப்ப பாத்தீங்கன்னா பஞ்சமகா யஜ்யங்களை பாத்தீங்கன்னா நித்திய மகாலய பட்சம் போயிட்டு இருக்கு, திதி கொடுத்துட்டு இருப்பீங்க, ஏதாவது சிராத கர்மாக்கெல்லாம் பண்ணுவீங்க. அப்ப அதெல்லாம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த பித்திருக்கர்மாவும் முடிஞ்சிடும். அப்ப எல்லா கர்மத்தும் தனக்கான டியூட்டியை பாத்தீங்கன்னா நிஷ்காமியமா பல நிரபேட்சம், ஆச்சரியர் போட்ட பலனை பாத்தீங்கன்னா உத்தேசமே பண்ணாமல். அப்போ அந்த ஸ்டெப்ஸ் முக்கியமா போங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்ப சங்கல்பம் பண்ணும்போது பிரீஸ்ட சொல்லிருங்க, என்னன்னா தனம் தானியம் பகுபுத்திர லாபம்லாம் பண்ணாதப்பா. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈஸ்வர பிரீத்தியர்த்தம், ஞான வைராகிய சித்தியர்த்தம், இதை தவிர்த்துட்டு வேற வரக்கூடாது. உங்க மனசுக்குள்ளாரையும் தோணக்கூடாது எனக்கு இது வேணும் அது வேணும், இதை அடையணும் அதை அடையணும், இதுக்காக நான் பண்றேன் அதுக்காக பண்றேன். பிராயச்சித்த கர்மாவோ இல்ல காமிய கர்மத்தையோ விட்டுறணும். விட்டுட்டு எந்த கர்மா பண்ணும் போதும் பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும்? ஈஸ்வர பிரீத்தியர்த்தம், ஞான வைராகிய சித்தியர்த்தம், இவ்வளவுதான். இந்த 2 சங்கல்பம் தான் முமுக்ஷுட்ட இருக்கணும். முமுக்ஷுஸ்டேத் சதா காமியம் தெஜி. முமுக்ஷுவா இருக்கிறவன் சதா காலமும் காமிய கர்மத்தை தியாகம் பண்ணணும். அப்ப என்ன பண்ணணும்? நிஷ்காமம். அதுக்கு என்ன பேரு? பல நிரபேட்சம். பலன் மேல ஆசை இல்லாமல், பலனை யோசிக்காம, அனுஷ்டீயமானம், அனுஷ்டிக்கப்படக்கூடிய இந்த கர்மயோகமானது, நித்தியம் பண்ணக்கூடிய கர்மமானது தியான யோக ஆரோகண சாதனத்துவம். இதை வச்சுக்கிட்டு தான் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா மெதுவா 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 நல்லா இந்த கர்மயோகத்துல எஸ்டாப்ளிஷ் ஆகும்போது மனசு என்ன ஆகும்? சமாதானத்தை அடையும். சமத்துவம் யோக உச்சத்தை. இந்த சமத்துவத்தை வச்சுக்கிட்டு தான் தியான ஆரோகண சாதனத்துவம். இந்த சமத்துவம் தான் தியான யோகத்துல ஏறுவதற்கு, தியானம் பண்றதுக்கு பேஸா இருக்கிறது. இதுதான் சாதனம், பேசிக் சாதனம் இதுதான். இந்த கர்மயோகம் என்ன பண்ணும் அப்படின்னா சித்த சுத்தி துவாரேன, சித்த சுத்தி மூலமா. சித்தம் எது? நம்மளுடைய மனசு. இதுல என்ன பாத்தீங்கன்னா சுத்தி ஆகணும் அப்படின்னா ராகத்வேஷம் தான் இங்க பொல்யூஷன்.
அப்ப அந்த சித்தத்துல இருக்கக்கூடிய எனக்கு இது வேணும், இது வேணாம், இது வேணும், இது வேணாம், இது வேணும், இது வேணாம், இந்த ரெண்டு தான் நமக்கு என்ன ப்ராப்ளம்னா சித்தத்தை சதா காலமும் சஞ்சலப்படுத்திக்கிட்டே இருக்கு, அசைச்சுக்கிட்டே இருக்கு. அப்ப சித்த சுத்தின்றதுக்கு அர்த்தமே என்ன அப்படின்னா, நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க சித்த சுத்தினா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம புண்ணியாத்மாவா இருக்கும் அதனால சித்த சுத்தி அப்படின்னு. புண்ணியாத்மாக்கள் எல்லாத்துக்குமே மனசு பாத்தீங்கன்னா சஞ்சலிச்சுக்கிட்டு தான் இருக்கும். நல்லவங்க எவ்வளவு பேர் லோகத்துல இருக்காங்க. ஐயோ, நல்லவங்களுக்கு பஞ்சமே இல்லை, நல்ல ஆட்கள் இருக்காங்க, நல்ல கர்மத்துல ஈடுபடுறவங்க இருக்காங்க. அவங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்க சித்தம் எப்படிங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரே மனசு ரொம்ப சஞ்சலமா தாங்க இருக்குன்னுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லவங்க தான், புண்ணிய கர்மா பண்றவங்க தான், ஆனா அவங்க பாத்தீங்கன்னா சங்கல்பங்களோட பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப சங்கல்பங்களோட பண்ற வரைக்கும் உங்க சித்தம் பாத்தீங்கன்னா அசைஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். அப்ப சித்த சுத்தின்றதுக்கு அர்த்தமே சித்தம் ராகத்வேஷத்தினால சஞ்சலம் இல்லாம இருந்துச்சு அப்படின்னா, சமத்துவத்தை அடைஞ்சு அந்த தரங்கம் ஒரே மாதிரி தரங்கம் போகுது அப்படின்னா, கொந்தளிப்பு இல்லாம ஒரே மாதிரி மனசோட வேவ் லென்த் இருக்கு அப்படின்னா, அதுக்கு பேர் தான் சித்த சுத்தி. அந்த சித்த சுத்தி அடைவதன் மூலமாக தியான யோக ஆரோகண சாதனத்துவம். அப்ப தியான யோகத்துல ஏறுறதுக்கான சாமர்த்தியம் நமக்கு உண்டாகுது. ஒரு சாதனமா இந்த கர்ம யோகமானது என்ன பண்ணுது? பிரதிபத்தியதே அப்படின்னா நிறுவப்படுகிறது, எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படுது. அப்ப பாத்தீங்கன்னா ஒருத்தர் கர்மயோகமா கர்மத்தையும் உபாசனையையும் பண்ணாமல் சமத்துவத்தை அடையாமல் நிதித்தியாசனத்துல உட்கார்றாரு அப்படின்னா அவரால் ஜெயிக்க முடியாது. ஒரு நாள் புண்ணிய வசத்தினால உட்கார்ந்து கண்ண மூடி உட்காரலாம், ஜெயிக்கலாம். மறுநாள் சித்திக்காது. அரை மணி நேரம் சித்திக்கும், அதுக்கு மேல உட்கார முடியாது. ஆனா நிதித்தியாசனம்ன்றதுக்கு அர்த்தம் என்ன பண்ணிருக்கோம்? நிதராம் திஷ்டதி, தொடர்ந்து நிற்றலுக்கு பேர் தான் நிதித்தியாசனம். தொடர்ந்து நிக்கணும் அப்படின்னா எது வரைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மோட்ச பரியந்தம், தான் தானா எஸ்டாப்ளிஷ் ஆகிற வரைக்கும். அப்ப அரை மணி நேரம் நிக்கிறதோ இல்ல ஒரு மணி நேரம், ஒரு நாள் 10 நாள் நிக்கிறதோ முக்கியம் இல்லை. ஏதாவது ஒரு கேம்ப் போடுறாங்க, ஜக்கி வாசுதேவோ இல்ல பாத்தீங்கன்னா ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கரோ இல்ல ஏதோ ஒரு வெட்ட வெளி தியானம், நிறைய இருக்கு, தியானம் பண்றவங்க நிறைய இருக்காங்க. விபாசனாக்கு போனீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். விபாசனால 10 நாள்ல உங்களை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உட்கார வச்சிருவாங்க 8 மணி நேரம். ஒரு வாரம் 10 நாள்ல உங்களை பாத்தீங்கன்னா நல்லா மெடிடேட்டர் ஆக்கி விட்டுருவாங்க. ஆனா 11வது நாள் நீங்க வெளியில வந்தோன்னு எல்லாம் போச்சு. கேம்ப்ல இருந்து வெளியில வந்த மாத்திரத்துல திரும்பவும் நமக்கு என்ன ஆயிடும்? பழைய மனசு, பழைய விஷயங்கள் தான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த 10 நாள் மட்டும் ஒரு கம்ப்ரஸ் பண்ணி நம்மளை என்ன பண்றோம்? டிப்ரெஸ் பண்ணி வலுக்கட்டாயமா ஃபோர்ஸபிளா நம்மளை மனசை என்ன பண்றாங்க? அந்த ஆம்பியன்ஸ் நமக்கு கொடுக்குது. ஆனா அதுல இருந்து வெளியில வந்தோம் அப்படின்னு நம்ம எல்லாம் வந்துருது. ஏன்னா உள்ளுக்குள்ளார நம்ம என்ன பண்றோம்? சங்கல்பங்களை தியாகம் பண்ணாம வச்சிருக்கோம். அப்ப அந்த கர்மயோகம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈஸ்வரார்ப்பணம், ஈஸ்வரார்ப்பணம், ஈஸ்வரார்ப்பணம்னு சொல்ல 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 ஈஸ்வரன் பார்த்துப்பார், ஈஸ்வரன் பார்த்துப்பார், அவர் என்ன கொடுக்குறாரோ அது போதும் அப்படின்னு வர 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 சங்கல்பங்கள் இல்லாம போயிடும். அதனால மனசு என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா சொஸ்தமா சாந்தமா இருக்கும். நீங்க 10 நாள் கேம்ப் விட்டுட்டு வெளியில வீட்டுல இருக்கும்போது கூட நிஷ்காமியமா ஒருத்தன் இருக்கான் அப்படின்னா அவன் மனசு சஞ்சலம் இல்லாம ஒரே மாதிரி சமத்துவத்தோட இருக்கும். அப்படிப்பட்ட மனசை வச்சுக்கிட்டு தான் நம்ம என்ன பண்ண முடியும்? ஈஸியா சிரவணமும் மனனமும் சித்திக்கும். அதை வச்சுக்கிட்டு தான் நமக்கு நிதித்தியாசனம் செய்யறதும் நல்ல முறையில சித்திக்கும். தான் தான்ல நிக்கிற தியானம் சம்பவிக்கும். அதனால என்ன பண்ணணும் சுவாமினா, இன்னைக்கு பாட்டம் ஆரம்பிக்கிறார். இதி ச சந்நியாசி ச யோகி ச இதி ஸ்தூயதே. 1வது ஸ்லோகம் இன்னையில இருந்து ஆரம்பிக்குது. முதல் ஸ்லோகத்துக்கு அவதாரிக்கா எழுதுற, தமிழ்ல நான் எழுதாம விட்டுட்டேன் பாருங்க, மொழிபெயர்ப்பு இல்லாம இருக்கு. யாராவது எழுதுறவங்க எழுதிக்கணும். இதி இதின அர்த்தம் போன முடிச்சதோட கண்டினியூட்டி. இந்த விதமாக, இவ்வாறு, இந்த விதமாக ச சந்நியாசி அப்படின்னா அந்த கர்மயோகி. இப்போ நீங்களாம் கர்மயோகியா முனிவனா இருக்கீங்க, கர்மயோகம் பண்றீங்கன்னு வச்சுங்க. அந்த கர்மயோகியானவன், சான்றதுக்கு அர்த்தம் அந்த கர்மயோகி. சந்நியாசிச்ச யோகிச்ச இதி ஸ்தூயதே. அந்த கர்மயோகி பாத்தீங்கன்னா அவன் சந்நியாசியாகவும் யோகியாகவும் இருக்கிறான் என்று இந்த முதல் ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா பகவானால ஸ்துதி செய்யப்படுகின்றது. இந்த விதமாக அந்த கர்மயோகி சந்நியாசி என்றும் யோகி என்றும்
பகவானால் ஸ்துதி செய்யப்படுகின்றான். அப்போ இந்த முதல் ஸ்லோகம் உங்களை ஸ்துதி பண்ண போகுது. யாரெல்லாம் இதுல ஏமாத்துறவங்க நிறைய இருக்கீங்க, நல்லா தெரிஞ்சுங்க. இந்த சாத்துரியம்லாம் உலகத்துல இருக்கிறவங்களை ஏமாத்துறதுக்கு யூஸ் ஆகும். உள்ள இருந்துட்டு பாவகிராகி ஜனார்தன ஸ்கேன் பண்ணிக்கிட்டு இருக்கான். உள்ள ஒவ்வொரு எண்ணத்தையும் சாட்சியா இருந்து பகவான் பார்த்துக்கிட்டு இருக்க அந்தர்யாமி. நீங்க வெளியில பாத்தீங்கன்னா ஈஸ்வர பிரீத்தி அர்த்தம்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளார பாத்தீங்கன்னா காமத்தை வச்சிருந்தீங்கன்னா எனக்கு இது நடக்கணும் அது நடக்கணும்னு எது செல்லுபடி ஆகும்? வெளியில நடக்கிறத அவன் எடுத்துக்க மாட்டான். உள்ள நீங்க என்ன சங்கல்பம் பண்றீங்களோ அதுதான், நினைக்கிறீங்களோ அதுதான். சங்கல்பத்துக்கு அர்த்தமே என்ன தெரியுங்களா? மானசம் கர்ம. சங்கல்பம் நாம மானசம் கர்ம. நீங்க மனசுக்குள்ளார எதை உத்தேசம் பண்றீங்களோ அதுதான் சங்கல்பம். இப்ப நிறைய பேர் என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வைதிகர்ல கூட எல்லாம் வைதிகர்களோட நிறைய ஸ்நேகம் எனக்கு ரொம்ப நாளாவே. இந்த பூஜாரிகளோட எல்லாம் நிறைய ஸ்நேகம் 25 வருஷமா இருக்கா. என்ன பண்ணுவாங்க, ஆசிரமத்துல இருக்கிற சாதுக்கள் சன்னியாசிகளுக்கு அவங்க கர்மா எல்லாம் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா சங்கல்பத்தையும் சொல்லுவாங்க. தனம் தானியம் பகுபுத்திர லாபம் சதசம்வத்சரம் தீர்க்கமாயு ரிணரோகாதி நிவர்த்தி அர்த்தம் இதெல்லாம் சொல்லுவாங்க. சொல்லிட்டு கடைசியில என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்தோட சேர்த்து ஈஸ்வர பிரீத்தி அர்த்தத்தை ஆட் பண்ணிக்கிறேன். அப்ப ஈஸ்வர பிரீத்தி அர்த்தம்ன்றது செகண்டரி ஆயிடும், முன்னாடி சொன்னதெல்லாம் பிரதானமாயிடும். எல்லாம் அதே தான். எல்லா இடத்துலயும் கர்மங்கள் நடக்குது, ஹோமங்கள், சண்டி ஹோமம் நடக்கிற இடத்துல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பெரிய பேனர் போட்டிருப்பாங்க, லோகக்ஷேமத்துக்காக அப்படின்னு. நம்ம நினைப்போம் லோகக்ஷேமத்துக்காக பண்றாங்கன்னு. இல்ல, ஒவ்வொரு இடத்துலையும் அவ்வளோ சங்கல்பங்கள். ஒவ்வொருத்தருக்கும் சங்கல்பத்துக்கு பாத்தீங்கன்னா 5000 ரூபாய், 1000 ரூபாய், 2000 ரூபாய், 500 ரூபாய் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சங்கல்பத்துக்கும் பைசா இது நிர்ணயம் பண்ணியிருப்பாங்க. இன்னைக்கு நட்சத்திரம் ராசி எல்லாம் கொடுத்து பேரெல்லாம் கொடுத்தோன்னே அந்த சங்கல்பங்கள்லாம் வாசிப்பாங்க. ஆனா பேனர் வெளியில என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லோகக்ஷேமத்துக்காக சண்டி ஹோமம் பண்றோம் அப்படின்னு இருக்கும். லோகக்ஷேமத்துக்கா அப்படின்னா இல்லை. என்ன பர்பஸோ அந்த பர்பஸ் மட்டும் தான் இருக்கணும், வேற எதுவும் இருக்கக்கூடாது அதுல. அப்ப மோக்ஷார்த்தியா இருக்கிறவனுக்கும் லௌகிகத்துல இருக்கிறவங்களுக்கும் 2 டிஃபரெண்ட் எடுத்துங்க. லௌகிகத்துல இருக்கிறவங்க பாவம், அவங்களுக்கு விவரம் தெரியாது, யாரும் சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. யாரோ ஒருத்தர் சொன்னாதானே தெரியும், யாருக்கும் தெரியாது இதை பத்தி. இப்போ உங்களுக்கு குருநாதரா ஒருத்தர் உட்கார்ந்துட்டு பகவத்கீதையை சொல்றேன் அப்படின்னா இப்ப புத்தி வரணும் நமக்கு. அம்மா, நான் இப்ப ஏதாவது சங்கல்பம் பண்ணேன்னா என்ன ஆகும்? அடுத்த ஜென்மம் கிடைச்சிரும். இதை அனுபவிக்கிறதுக்காக எனக்கு ஸ்பேஸ் இப்ப இல்லை. நான் பண்ற சங்கல்பத்துக்கான ஸ்பேஸ் பிராரப்த கர்மா இப்ப போயிட்டு இருக்கு. அதனால இப்ப புதுசா பண்ற சங்கல்பம் என்ன ஆகாது? இம்ப்ளிமெண்ட் ஆகாது. அப்ப இந்த கர்மா இப்ப நான் பண்ற சங்கல்பம் பலன் கொடுக்கணும் அப்படின்னா அது என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அடுத்த ஜென்மத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். அடுத்த ஜென்மத்திலயும் இல்லைன்னா இன்னும் அடுத்த ஜென்மத்துக்கு போகும். அப்ப ஜென்மத்தை திரும்ப திரும்ப கொடுத்துக்கிட்டே இருக்கும் சங்கல்பம்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த சங்கல்பம் பிரீஸ்ட் பாத்தீங்கன்னா எதை வேணா சொல்லிக்கிட்டோம். ஆனா நம்ம குள்ளுக்குள்ளார நம்ம என்ன நினைக்கணும்? ஒன்னும் வேணாம் சாமி, ஒன்னும் வேணாம், நீ போதும், நீ தான் வேணும், ஒன்னதான் அடையணும், எனக்கு ஜென்மம் வேணாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க சங்கல்பம் உள்ளுக்குள்ளார ஸ்ட்ராங் கன்விக்ஷனோட இருந்தீங்க அப்படின்னா நீங்க தான் கர்மயோகி. உங்களை பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்லோகத்துல, முதல் ஸ்லோகத்துல ஆச்சாரியர் என்ன பண்ண போறார்? ஸ்துதி செய்ய போகிறார் கிருஷ்ண பரமாத்மா. என்ன ஸ்துதி பண்றார் பாப்போம். முதல் ஸ்லோகம் 6வது அத்தியாயத்துல முதல் ஸ்லோகம். கர்மயோகி ஸ்துதி. கர்மயோகிய பாத்தீங்கன்னா ஸ்துதி செய்யப்படுகிறார். ஸ்ரீ பகவானுவாச்ச ஸ்ரீ பகவானுவாச்ச அநாஸ்ரிதः கர்ம பலம் அநாஸ்ரிதः கர்ம பலம் காரியம் கர்ம கரோதி யஹ காரியம் கர்ம கரோதி யஹ ச சந்நியாசி ச யோகி ச ச சந்நியாசி ச யோகி ச ந நிரக்னிர் ந சாக்ரியः ந நிரக்னிர் ந சாக்ரியः. ஸ்ரீ பகவானுவாச்ச அநாஸ்ரிதः கர்ம பலம் காரியம் கர்ம கரோதி யஹ ச சந்நியாசி ச யோகி ச ந நிரக்னிர் ந சாக்ரியः. ஸ்ரீ பகவானுவாச்ச அநாஸ்ரிதः கர்ம பலம் காரியம் கர்ம கரோதி யஹ
சசன்யாசி ச யோகி ச ந நிரக்னிர் ந சாக்ரியஹ. அற்புதமான ஸ்லோகம். இனிமே வரக்கூடிய ஸ்லோகங்கள் எல்லாம் நம்ம கைட்லைனா வச்சுக்கிட்டு டிராவல் பண்ணணும். ஏன்னா இதுதான் லட்சியம் நமக்கு. ஏன்னா அந்தரங்க சாதனம், பகிரங்கம் பண்றதெல்லாம், வெளியில பண்ற எல்லா கர்மங்களும் எதுக்காக அப்படின்னா மோட்சத்தை அடையிறதுக்கு. மோட்சத்துக்கு அந்தரங்க சாதனம் எது அப்படின்னா இந்த தியான யோகம். இதை வச்சுக்கிட்டு தான் நம்ம 6வது அத்தியாயத்தை வச்சுக்கிட்டு தான் நம்மளுடைய அப்ரோச்மெண்ட் எல்லாம் இருக்கணும். இதை மனசுல வச்சுக்கிட்டு கைட்லைனா வச்சுக்கிட்டு லட்சியம் இதுதான், டெஸ்டினேஷன் இதுதான். அப்ப ஆச்சாரியர் சொல்ல ஆரம்பிக்கிறார், அனாஸ்ரிதா கர்ம பலம். யகன்ற ஒரு வார்த்தை இருக்குல்ல, அதை எடுத்து போட்டுங்க. யக அப்படின்னா எவன். நம்ம மத்தியில கிரகஸ்தாசிரமத்துல இருந்துகிட்டு, உங்களை பத்தி தான் பேசுது, என்னை பத்தி இல்ல. உங்க மத்தியில யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எவன், ஒருத்தனும் எடுத்துக்கிட்டா எல்லாத்தையும் எடுத்துங்க. எவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா கர்மபலம் அனாசிரித்திய, கர்மபலனை சாராதவனாய் இருந்துகிட்டு, டிபெண்ட் பண்ணாமல். ஆசிரித்தம் அப்படின்னா டிபெண்ட் பண்றது, அனாசிரித்தம் அப்படின்னா டிபெண்ட் பண்ணாம இருந்துகிட்டு, சாராமல். எவன் ஒருவன் கர்மபலனை சாராதவனாக சார்ந்தில்லாமல் இருந்து கொண்டு என்ன பண்றான், காரியம். காரியம் அப்படின்னா செய்ய வேண்டிய காரியம், டியூட்டி. அவனுக்குன்னு இருக்குல்ல, என்ன என்ன கர்மம் இருக்கு உங்களுக்கு, பஞ்சமகா யஜ்ஞங்கள். இந்த பஞ்சமகா யஜ்ஞங்கள் தான் காரியம், டியூட்டி. அந்த டியூட்டியை வந்து பாத்தீங்கன்னா கர்ம கரோதி, செய்ய வேண்டிய காரியத்தை, கர்மத்தை செய்கின்றானோ, கரோதி செய்கின்றானோ. வீட்டில் இருந்துகிட்டு எவன் ஒருவன் கர்ம பலனை சாராமல் கர்மத்தை செய்கின்றானோ, ச அவன் என்ன அப்படின்னா அவன்தான் சந்நியாசி. ச சந்நியாசி, ச அவன் சந்நியாசி ஆவான். அவனே வந்து பாத்தீங்கன்னா யோகி, ச யோகியும் ஆவான். அப்ப சந்நியாசியும் யோகியும் ஆவான். யாரு, வீட்டில் இருந்துகிட்டு. எப்படி இருக்கணும், எந்த கர்ம பலனையும் ஸ்வீகாரம் பண்ணக்கூடாது, எதுக்காகவும் கர்மத்தை பண்ணணும், அவ்வளவுதான். அப்ப பூஜை பண்ணுங்க, பஞ்சமகா யஜ்ஞங்களை பண்ணுங்க, எந்த கர்மா பண்ணாலும் பிரதிபலன் வந்து பாத்தீங்கன்னா இது கிடைக்கணும், இது கிடைக்கணும், இது கிடைக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ளார கால்குலேட் பண்ணவே பண்ணாதீங்க. என் கூட ஒரு சன்னியாசி இருந்தார், இப்ப இல்ல, சமாதி ஆயிட்டார். அப்ப அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஊர் ஃபுல்லா நல்ல காரியம் பண்ணுவார். ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா பின்னாடி என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க எந்த டைம்க்கு யூஸ் ஆவாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருப்பார். சன்னியாசிகள்ல ரொம்ப சாதுரியமான ஆட்கள் தான் இருக்காங்க. ஒரு ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னா பின்னாடி ஒரு கால்குலேஷன் போயிட்டே இருக்கும், இவங்களை எந்த டைம்ல எப்ப யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. அப்ப மனசுக்குள்ளார அந்த கால்குலேஷன் இருக்கு அப்படின்னா நீங்க கபடதாரின்னு அர்த்தமாயிடும். அப்ப எந்த காரியம் பண்ணினாலும் வெளியில வந்து பாத்தீங்கன்னா எதிர்பார்ப்பு இல்லாம உங்க டியூட்டியை மட்டும் பாருங்க. இது ஒரு பெரிய சாமர்த்தியம். நான் கர்மா பண்ணுவேன், எது எதிர்பார்ப்பு, எது வந்தாலும் பரவாயில்ல, ஈஸ்வர பிரசாதம். பிராரப்தத்துல என்ன வருதோ பிராரப்தத்தை மாத்துறதுக்கு வந்து இந்த உலகத்துல யாருக்கும் முடியாது. மகாபாரதம் ஃபுல்லா, ராமாயணம் ஃபுல்லா எதை சொல்லுது அப்படின்னா, புராணங்கள் எல்லாம் இந்த கர்மா தியரியை தான் சொல்லுது. இனி புருஷார்த்தத்தை நீங்க டிசைன் பண்ணலாம். நீங்க பண்ண வேண்டிய கர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா நல்ல சுதந்திரம் இருக்கு, நல்லா பண்ணலாம். ஆனா ஆல்ரெடி பிக்ஸ்டு ஆனது எது அப்படின்னா இந்த பிராரப்த கர்மம். அப்ப ஜாத்தி ஆயுள் போகம் வரப்போகுது. இப்ப யோக சூத்திரம் கேட்க ஆரம்பிச்சிருங்க. யாரெல்லாம் பகவத்கீதை கேட்கறீங்களோ அவங்க எல்லாம் இப்ப யோக சூத்திரத்துல 2வது பாதம் சாதனா பாதம் ஆரம்பிச்சிருக்கு, அதை கேட்க ஆரம்பிச்சிருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா கர்மா தியரி என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜாத்தி ஆயுள் போகம், பிறப்பு ஜாதி, அதே மாதிரி டெத்து ஆயுள், அதுக்கப்புறம் நடுவுல நடக்கக்கூடிய போகங்கள், பர்த்துக்கும் டெத்துக்கும் நடுவுல நடக்கக்கூடிய போகங்கள், இதுக்கு எல்லாத்துக்கும் பேர் என்ன பேரு, பிராரப்த அப்படின்னு பேர். பிராரப்தம்னா என்னது, நம்ம மேற்கனவே பண்ண கர்மத்தோட பலனை அனுபவிக்கிறதுக்காக பிறந்திருக்கோம். சாகர வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கணும். இதை வந்து தப்பிக்கவே முடியாது. அது வந்து பாத்தீங்கன்னா தேவர்களே அவதரிச்சாலும் கூட நம்ம மகாபாரதத்துல பார்த்திருக்கோம். அப்ப தேவர்களுக்கே சாமர்த்தியம் இல்லை அப்படின்னும் போது அப்ப நீங்களும் நானும் சாமர்த்தியம் இருக்கான பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜென்மத்தை அனுபவிக்கிறது எல்லாம் ஈஸ்வரன் மூலமா, கர்ம பல தாத்தா மூலமா நமக்கு பிராப்தி ஆகுது. அப்ப பகவான் தான் கொடுக்கிறார் அப்படின்னா அது பிரசாதம்.
அப்புறம் பிரசாத புத்தியோட வந்து பாத்தீங்கன்னா மர்மரிங் இல்லாம நல்லா அக்செப்ட் பண்றது. ஆனா இப்ப நம்ம பண்ற கர்மா இருக்கு பாத்தீங்களா, இந்த கர்மா வந்து பாத்தீங்கன்னா ஆகாமின்னு பேரு, ஃபியூச்சர்ல பலன் கொடுக்க போகும். அப்ப நீங்க ஒரு கர்மத்தை பண்ணிக்கிட்டு அதுக்கு பலன் நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா அது கிடைக்காது. ஒரு கர்மத்தை நம்ம பண்ணி எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது கிடைக்காது. ஏன் அப்படின்னா நீங்க அனுபவிக்க வேண்டியது எல்லாம் ஆல்ரெடி பிக்ஸ்ட் ஆனது. இப்ப பண்ணக்கூடிய கர்மா என்ன பண்ணும், அது ஒரு பீஜமா போய் ஒரு இதா போய் அடுத்த ஜென்மத்துல பலன் கொடுக்க ஆரம்பிக்கும். எப்போ தெரியாது. கீதை இதுல வந்து யோக சூத்திரத்துல நல்லா விசாரம் வந்து பாத்தீங்கன்னா வியாசர் வந்து பாத்தீங்கன்னா வியாச பாஷ்யத்தை நல்லா விசாரம் பண்ண போறார். 13வது சூத்திரத்துல இருந்து 2வது பாதம் 13வது சூத்திரத்துல இருந்து. அப்ப வந்து பாத்தீங்கன்னா எப்ப பலன் கொடுக்கும் தெரியாது இப்ப பண்ணக்கூடிய கர்மா. அப்போ சங்கல்பம் பண்ணினீங்க அப்படின்னா அது வந்து எந்த ஜென்மம்னு தெரியவே தெரியாது. சில சமயம் அடுத்த ஜென்மத்திலேயே பலன் கொடுத்துரும். சிலர் கர்மா வந்து நீங்க சங்கல்பம் பண்றது இன்னும் 1000 ஜென்மத்துக்கு அப்புறம் பலன் கொடுக்கும். தேவையாது திரும்ப பிறக்கணுமா? அப்ப திரும்ப பிறக்கணும்னு ஆசைப்பட்டவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா சங்கல்பம் பண்ணுங்க. எனக்கு பிறவியே வேணாம்னு சொன்னீங்கன்னா நீங்க தான் முமுக்ஷு. அப்படி முமுக்ஷுவா இருக்கிறவன் என்ன பண்ணுவான், இப்ப ஒரு ஆச்சாரியா இப்ப நான் இருந்து சொல்றேன்ல, புத்தியில திரும்ப திரும்ப நான் தலையிலேயே குட்டுறேன், வலிக்கணும். ஆமா சாமி சொன்னார்ல, சாமி சொன்னாரு, ஐயோ பிறந்துருவோம், தனம் தானியம் பகுபுத்திர லாபம், எவ்வளவு சாப்பிடுவோம், எவ்வளவு திரும்ப திரும்ப பிறந்து திரும்ப திரும்ப அனுபவிச்சு, ஐயோ போது சாமி அப்படின்னு நமக்குள்ள தோணணும். எந்த கர்மா பண்ணாலும் வந்து ஈஸ்வரார்ப்பணம்னு ஆட்டோவா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வர ஆரம்பிச்சிடணும். அப்ப எவன் வீட்டில இருந்துகிட்டு கர்ம பலனை சாராமல் அனாசிரிதக, கர்மபலம் அனாசிரிதக, கர்ம பலனை சாராதவனா இருந்துகிட்டு டிபெண்ட் பண்ணாதவனா இருந்துகிட்டு கர்ம காரியம் கர்ம கரோதி, செய்ய வேண்டிய காரியத்தை செய்கின்றானோ கர்மத்தை செய்கின்றானோ அவன் சந்நியாசி, அவனே யோகியும் ஆவான். ஏன் சுவாமி அப்படின்னா கர்ம பலனை தியாகம் பண்றான்ல, எனக்கு கர்ம பலன் ஒன்னும் வேணாம், இது ஈஸ்வர அர்ப்பணம், தியாகம் இருக்கா? சந்நியாசி அப்படின்னாவே தியாகின்னு அர்த்தம். சந்நியாசின்னா என்ன அர்த்தம்? தியாகி. அப்ப நீங்க கர்ம பலனை வீட்டில இருந்துகிட்டே தியாகம் பண்றீங்க, அதனால வந்து வீட்டில இருந்து கர்ம பலனை தியாகம் பண்றதுனால நீங்க சந்நியாசி. இந்த சந்நியாசத்தை பண்றதுனால உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்மத்தை பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே மனசு எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபியூச்சருக்கு போகாம மனசு சாந்தியா இருக்கும். அந்த மன சமாதானத்துக்கு என்ன பேரு அப்படின்னா, மனசு மெதுவா சமத்துவத்தை அட்டைன் பண்ணுது அப்படின்னா அதுக்கு என்ன பேருனா யோகம்னு பேரு. யோகம்னா சமாதானம், சித்த சமாதானம். அப்போ வீட்டில இருந்துகிட்டே கர்ம பலனை தியாகம் பண்றதுனால அவன் சன்னியாசி ஆவான். வீட்டில இருந்துகிட்டே கர்மத்தை பண்ணிக்கிட்டு இருக்கும் போதும் மனசு வந்து சமாதானமா சஞ்சலம் இல்லாம இருக்கிறதுனால அவன் யோகியும் ஆவான். புரியுதா உங்களுக்கு? அப்போ உண்மையிலேயே சன்னியாசி, உண்மையிலேயே யோகினா இருக்காங்களே சுவாமி, அவங்கெல்லாம் என்ன? ஆச்சாரியர் நிந்தனை பண்றார், சன்னியாசிகளை ஸ்துதி பண்றார். வீட்டில இருந்துட்டு கர்மயோகம் பண்றவங்களை ஸ்துதி பண்ணிட்டார். அடுத்து நிந்தனை பண்றார். என்ன நிந்தனை பண்றாருன்னா, ந நிரக்னிஹி நச்ச அக்ரியா. நிரக்னின்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா அக்னியை விட்டவன். எதுல அக்னியை விடுவாங்க அப்படின்னா சன்னியாசம் பண்றதுக்கு முந்தின நாள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பிண்டதானம் எல்லாம் கொடுப்பாங்க. முந்தின நாள் வந்து பாத்தீங்கன்னா முதல் கர்மா ஸ்டார்ட் ஆகிறது முந்தின நாளே ஸ்டார்ட் ஆயிடும். முக்கியமா வந்து நாங்க சிவராத்திரிக்கு முந்தின நாள் தான் இந்த கிரியை ஆரம்பிப்போம். சிவராத்திரி காலையில இருக்கு அப்படின்னா ஏர்லி மார்னிங் இருக்கு, மறுநாள்னா நம்ம என்ன பண்ணுவோம், முந்தின நாள் ஆரம்பிப்போம். நாந்தி ஸ்ராத்தம் அப்படின்னு ஒரு ஸ்ராத்த கர்மா இருக்கு. 7 சந்ததிகளுக்கும், என்னோட அப்பா, என்னுடைய பாட்டனுக்கும் அப்பா 3 தலைமுறை முன்னாடி, என்னோட புள்ள, என்னுடைய பேரப்புள்ளையோட புள்ள 3 சந்ததி, 3 அப்புறம் எனக்கு நான் 7 பேத்துக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிண்டம் வைக்கிறதுன்னு பேரு. பிண்டம் வச்சு வந்து பாத்தீங்கன்னா பித்ருக்கர்மாவை நான் இனி செய்ய மாட்டேன் அப்படின்னு பித்ருக்கர்மால இருந்து ரிலீவ் பண்ணிக்கிறது தானே. அதுக்கப்புறம் ஈவினிங் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுவே ஒரு 4-5 மணி நேரம் ஆயிடும். அதுக்கப்புறம் ஈவினிங்ல வந்து பாத்தீங்கன்னா காயத்ரியை பண்ணிக்கிட்டே இருப்போம். பசுமாட்டுலயோ எங்கேயாவது கோயிலையோ உட்காந்து நல்லா காயத்ரியை பண்ணிக்கிட்டே இருப்போம். சுவாமி வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடக்கூடாது. ஈவினிங்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1 மணிக்கு 12 மணி 1 மணி போல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முன்னாடியே என்ன பண்ணுவாங்க, ஹோமங்கள்லாம் நடக்கும். பிராஜாபத்திய ஹோமங்கள்னு பேர், எல்லாம் ஃபயர் ரிச்சுவல். அந்த பிராஜாபத்திய ஹோமங்கள்ல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா தேவதைகளுக்குமான ஆகுதி எல்லாத்தையும், பிரஜாபதி அப்படின்னா பிரம்மாவுக்கு பேர் பிரஜாபதினு பேர்,
அந்த பிரம்மா தானே முக்கியமானவர் இந்த உலகத்துக்கு. அப்ப அவர்கிட்ட இருந்து ஆரம்பிச்சு அவரோட புத்திரர்களா இருக்கிற அக்னி, வாயு, இந்திரன், இது மாதிரியான தேவதைகள், எல்லா தேவதைகளுக்கும் என்ன பண்றது அப்படின்னா ஆகுதி கொடுத்துட்டு ஒரு பிரார்த்தனை பண்ணிக்கிறது. சுவாமி தேவதைகளே, நான் இனிமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அக்னி காரியமும் பண்ண மாட்டேன், ஆகுதியை நான் கொடுக்க மாட்டேன், ஸ்வாஹா அப்படின்ற கர்மத்தையும் பண்ண மாட்டேன், பித்திருக்கர்மால வஷட்காரம் சொல்லுவோம், அதையும் நான் பண்ண மாட்டேன், பௌஷட்டு அப்படின்னு. அப்ப நான் ஸ்வாஹா காரியங்களை பண்ண மாட்டேன் அப்படின்னு எல்லா தேவதைகளுக்கிட்டும் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அக்னிய பாத்தீங்கன்னா சமாப்தம் பண்றதுன்னு பேர். அக்னிய பாத்தீங்கன்னா பூரணமா முடிச்சுக்கிறது. இனி நான் ஃபயர் ரிச்சுவல் எதையும் செய்ய மாட்டேன் அப்படின்னு அக்னிய பாத்தீங்கன்னா லிட்ரலா தியாகம் பண்றது. தியாகம் பண்ணதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஒரு மணி 2 மணிக்கு மேல உட்காந்து அக்னி குண்டத்துக்கு முன்னாடி உட்காந்து காயத்ரி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பண்ணிட்டு இருக்கும்போது குருநாதர் என்ன பண்ணுவார், 1 மணிக்கு போல 2 மணி போல என்ன பண்ணுவோம், திரும்ப ஆரம்பிப்போம். அதே அக்னி குண்டத்துல விரஜா ஹோமம் அப்படின்னு ஒரு பிரக்கிரியா. விரஜா ஹோமம் அப்படின்னு மகாநாராயண உபனிஷத்துல ஒரு முக்கியமான ஒரு பாட்டு. அந்த விரஜா ஹோமத்தை பண்ணும்போது என்ன பண்றது, வெளியில இருக்கிற பித்திருக்கர்மாவை விட்டாச்சு, அதுக்கப்புறம் அக்னி கர்மான்னு சொல்லக்கூடிய ஃபயர் ரிச்சுவலுக்கு சம்பந்தமான தேவதைகளுக்கு பண்ணக்கூடிய ஆகுதிகள் எல்லாத்தையும் விட்டாச்சு. அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறது இந்த தேகாதிகள் இருக்குல்ல, இந்த தேகத்தை எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா லிட்ரலா பாத்தீங்க அப்படின்னா ஆகுதியா விரஜா ஹோமத்துல நான் இந்த தேகம் இல்லை, மனசு இல்லை, புத்தி இல்லை, சர்மம் இல்லை அப்படின்னு எல்லா தத்துவங்களையும் அதுல ஸ்வாகா பண்ணிட்டு முடிச்சு போச்சு. அதோட அவனுக்கு பாத்தீங்கன்னா அவன்கிட்ட ஒண்ணும் இருக்காது. குருநாதர் என்ன பண்ணுவாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நதிக்கரைக்கு போவாங்க. நதிக்கரைக்கு போயிட்டு பாத்தீங்கன்னா இருக்கிற கௌபீனத்தையும் விட்டுட்டு நியூடா பாத்தீங்கன்னா திகம்பரனா பாத்தீங்க அப்படின்னா வடக்கு நோக்கி போறது அப்படின்னு ஸ்டைல். வடக்கு திசை நோக்கி போறது யார் போவா அப்படின்னா எப்பவுமே டெட் பாடியை என்ன பண்ணுவாங்கன்னா நார்த் சைடு தான் கொண்டு போவாங்க. சுடுகாடு எங்க இருக்கும் அப்படின்னா ஸ்மசானம் இருக்கிறது பாத்தீங்கன்னா நார்த் சைட்ல தான் இருக்கும். அப்ப இந்த டெட் பாடி எப்படி நார்த் சைடு போகுதோ அதே மாதிரி இவன் என்ன பண்ணுவான், எல்லாத்தையும் விட்டுட்டு இவன் போவான். போகும்போது பாத்தீங்கன்னா இந்த குடுமி கருமத்தை பண்றதுக்கு ரைட்ஸ் பாத்தீங்கன்னா குடுமி இருக்கணும். ஒரு பிரம்மச்சாரியா இருக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு குடுமி வச்சிருப்போம். அந்த குடுமியையும் குருநாதர் என்ன பண்ணுவார், பிளக் பண்ணி எடுத்துருவார். பூநூல் பாத்தீங்கன்னா யஜ்யோபவீதம் இல்லாம கர்மா பண்ண முடியாது, எந்த வைத்திய கர்மமும் பண்ண முடியாது. அப்ப அந்த பூநூலையே எடுத்து என்ன பண்ணுவாங்க, யஜ்யோபவீதத்தையும் தூக்கி நதியில போட்டுருவாங்க. அப்ப மொத்தமா முண்டனம் ஆயாச்சு. பூநூல் இல்லை, எந்த வஸ்திரமும் இல்லை, வெறும் பிறந்த மேனியா எப்படி பிறந்தமோ அதே மாதிரி டெட் பாடி எப்படி போகுமோ அது மாதிரி வடக்கு நோக்கி போகும்போது குருநாதர் கூப்பிட்டு, வாப்பா இன்னும் வேலை முடியல, இப்படியே போயிட்டுன்னா அப்படியே ஆயிடுமா மோட்சம், அதெல்லாம் மோட்சம்னு ஆகாது, சஞ்சிதம்னு ஒரு கர்மா இருக்கு, அதனால இப்போ இதே இப்படியே நான் போயிடுறேன் அப்படின்னு போனாலும் ஒன்றும் நடக்காது, சஞ்சித கர்மாவை நாசம் பண்றதுக்கு முக்கியமானது அதான் மோட்சம் கொடுக்கும், வா அப்படின்னு கூப்பிட்டு அவனுக்கு பாத்தீங்கன்னா முதல்ல ஒரு கௌபீனத்தை குருநாதர்கிட்ட இருந்து வர்றது கௌபீனம். இப்ப எல்லாம் இன்ஸ்டிடியூஷன் எல்லாம் ஜட்டி போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ, இந்த பாப்பிகள் பண்ற கூத்து இருக்கு பாருங்க, இந்த மாடர்ன் பீப்புள்லாம். குருநாதர்கிட்ட இருந்து வரக்கூடிய முதல் பிரசாதம் சன்னியாசிக்கு பாத்தீங்கன்னா கௌபீனம், கௌபீனதாரி. சன்னியாசினாவே கௌபீனதாரி. ஸ்டிச் பண்ணாத வஸ்திரங்கள் தான் போடணும்னு விதி. இப்ப நாங்கெல்லாம் ஸ்டிச் பண்ற இதை போடவே மாட்டோம். அப்ப கௌபீனத்தை கொடுத்தோன்னே அதுதான் முதல் பிரசாதம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு வஸ்திரத்தை கொடுத்து வேட்டியை கொடுத்து கூட்டிட்டு பிரணவ ஜபத்தை கொடுத்து பாத்தீங்கன்னா ஒரு நாமகரணத்தை கொடுத்து புது பேர், விவகாரத்துக்கு ஒரு பேர் வேணும் அப்படின்னு பேரை கொடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னா பிரணவ ஜபத்தை கொடுத்து இனி உனக்கு இந்த உலகத்தோட எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்ட்டு பாத்தீங்க அப்படின்னா ஓம் பூஹு பிரணவே பிரவேசயாமி, ஓம் புவஹா பிரணவே பிரவேசயாமி, ஓம் சுவஹா பிரணவே பிரவேசயாமி. இந்த 7 லோகங்களையும் 3 வியாகிருத்தியா பூர் புவ சுவஹா அப்படின்னு ஆக்கி இந்த 3த்தையும் தூக்கி நான் என்ன பண்றேன் அப்படின்னா பிரணவத்துக்குள்ளார போடுறேன் அப்படின்னு பிரணவத்துக்குள்ளார போட்டுட்டு காயத்ரி மந்திரத்தையும் அவன் ஜபிச்சுக்கிட்டு இருந்தது அதுதான். அந்த காயத்ரியையும் தூக்கி இந்த இதுக்குள்ளார பிரணவத்துல போட்டுட்டு வெறும் பிரணவஸ்வரூபத்தை மட்டும் பிரணவத்தை மட்டும் தியானம் பண்றவனா இவன் இருப்பான். லோகத்துல எது நடந்தாலும் அவனுக்கும் இந்த லோகத்துக்கும் சம்பந்தம் இல்லாம இருக்கணும். அப்ப திரும்ப ஃபயர் ரிச்சுவல் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அக்னியை தொடக்கூடாது. சன்னியாசி அக்னி கர்மா ஃபயர் ரிச்சுவல் ஹோமம் பண்ணலாம். இப்ப மாடர்ன் சன்னியாசி எல்லாம் பண்றாங்க. அப்ப எந்த கர்மத்தையும் பண்ணக்கூடாது ஃபயர் ரிச்சுவல்.
அப்புறம் அக்கிரியகனா என்ன அர்த்தம் அப்படின்னா ஃபயர் ரிச்சுவல் இல்லாம நிறைய கர்மாக்கள் இருக்கு. கும்பாபிஷேகம் பண்றது, கோயில் கட்டுறது, ஹாஸ்பிட்டல் கட்டுறது, அப்புறம் நிறைய இருக்கு, ஏகப்பட்ட எல்லா காரியங்கள் இருக்கு. இந்த கர்மங்கள் எல்லாம் ஃபயர் ரிச்சுவலுக்கு அந்நியமா ஃபயர் இல்லாத கர்மங்கள், அதுக்கு பேர் கிரியான்னு பேர். அக்னி கர்மா, அதுக்கப்புறம் அக்னி இல்லாத கர்மா. இந்த ரெண்டுத்தையும் விட்டவன் எவனோ அவனுக்கு பேர் பாத்தீங்கன்னா நிரக்னி. நிரக்னினா அக்னியை விட்டவன். அக்கிரியகனா எந்த லௌகிகமான கர்மத்தையும் செய்யாதவன். சரி, இதை மட்டும் பண்ணா போதுமா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் சந்நியாசியாக ஆக மாட்டான். எவன் அக்னியை விட்டவனோ, எவன் பாத்தீங்க அப்படின்னா கிரியைகளை எந்த கர்மத்தையும் பண்ணாதவனோ அவன் சந்நியாசியா சுவாமி அப்படின்னா கிருஷ்ண பரமாத்மா சொல்றார், அவன் சந்நியாசி இல்லை. வெறும் வார்த்தையை போட்டுக்கணும், வெறும்னு ஒரு வார்த்தையை போட்டுக்கணும். வெறுமனே அக்னியை தொட மாட்டேன் அப்படின்னு சந்நியாசம் பண்ணவனும், வெறுமனே பாத்தீங்கன்னா எந்த கர்மத்தையும் பண்ண மாட்டேன்னு நினைச்ச எல்லாத்தையும் கர்மத்தை விட்டவனோ சந்நியாசி ஆக மாட்டான். என்ன ஸ்பஷ்டமான இது பாருங்க. அப்ப யார் சன்னியாசி, யார் யோகி? வீட்டில் இருந்துகிட்டு எந்த கர்ம பலனையும் எதிர்பார்க்காமல், எதையுமே சங்கல்பிக்காமல் கர்மத்தை மட்டும் எவன் பண்றானோ அவன் தான்ப்பா சன்னியாசி, அவன் தான்ப்பா யோகி அப்படின்ட்டு ஒருத்தரை தலையில தட்டி கீழே இறக்கி கிரகஸ்தர்களை பாத்தீங்கன்னா சன்னியாசி யோகி அப்படின்னு என்ன பண்றார்? ஸ்துதி செய்கின்றார். பாஷ்யத்துக்கு வந்துருங்க. அனாசிரிதகனா என்ன அர்த்தம் அப்படின்னா ந ஆசிரிதகா. அனாசிரிதகன்றதுக்கு அர்த்தம் சாராமல். ஆசிரிதம் அப்படின்னா சார்பு. ந ஆசிரிதம் அப்படின்னா சாராமல், எந்த ஒரு இதையும் டிபெண்ட் பண்ணாம. அப்ப டிபெண்ட் பண்ணாம இருக்கிறது, எதை டிபெண்ட் பண்ணாம? கிம் கிம் எதை டிபெண்ட் பண்ணாம அப்படின்னா கர்ம பலம். கர்மத்தோட பலனை டிபெண்ட் பண்ணாம சாராமல். கர்மனக பலம் கர்ம பலம், கர்மத்தோட பலன் கர்ம பலம். நம்ம எந்த கர்மத்தை பண்ணாலும் என்னது அப்படின்னா ஒரு நியாயம் சொல்லுவோம். என்னன்னு கேட்டீங்கன்னா பிரயோஜனம் அனுதிஷ்ய மந்தோபி ந பிரவர்த்ததே. ஒரு நியாயம் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா முட்டாளும் கூட பாத்தீங்க அப்படின்னா பிரயோஜனம் இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் ஒரு மந்தனா இருக்கிற ஒரு பைத்தியம் கூட பண்ணாது. அப்ப பைத்தியம் கூட பண்ணாது அப்படின்னா நம்ம எல்லாம் புத்திசாலிகள் தானே உலகத்துல இருக்கிறவங்க எல்லாம். அப்ப நம்ம எதையாவது யூஸ்லெஸ்ஸா கர்மம் பண்ணுவோமா? பண்ண மாட்டோம். ஆனா ஸ்பெஷல் யாரு அப்படின்னா யோகியா இருக்கிறவன் ஸ்பெஷல். என்ன பண்றானா எந்த பலனையும் எதிர்பார்க்காமல் அவன் என்ன பண்றான்? கர்மத்தை பண்றானோ அவன் பாத்தீங்கன்னா எத்து தத்து அனாசிரித்தகை. இந்த அனாசிரித்தகனா சாராமல் இருந்துகிட்டு கர்ம பல திருஷ்ணா ரஹித்தகை இத்தியர்த்தக. சிம்பிளா சொல்லுங்க சாமி. கர்ம பலம் அனாசிரித்தகனா என்ன அர்த்தம் அப்படின்னா கர்ம பலன் அனாசிரித்தம்ன்றதுக்கு அர்த்தம் கர்ம பலன்ல இருக்கக்கூடிய ஆசைகள் இல்லாதவன். எந்த கர்மா பண்ணாலும் மனசு எப்பவுமே இதனால என்ன ஃபார்வார்ட்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும். அது மாதிரி ரிசல்ட்டை பத்தின எந்த ஒரு சிந்தனையும் இல்லாதவன் அப்படின்னு அர்த்தம். கர்ம பலன் அனாசிரித்தக. யோகி கர்ம பல திருஷ்ணாவான். ஆனா எவன் கர்ம பலன்ல ஆசை உள்ளவனோ, இந்த உலகத்துல எல்லாமே அப்படித்தானே இருக்கும். கர்ம பலனின் எவன் ஆசை உள்ளவனோ யோகி கர்ம பல திருஷ்ணாவான். கர்ம பலனில் எவன் ஆசை உள்ளவனோ ச கர்ம பலம் ஆசிரிதோ, அவன் கர்ம பலனை உத்தேசம் பண்ணிதான் பவதி இருக்கின்றான். ஆனா ஆனா இந்த வீட்டுல இருக்க இந்த எஜுகேஷனை கிடைச்சவன், இந்த ஞானத்தை அடைஞ்சவன் இருக்கானே, அவன் என்ன பண்றான்? அயம் தூ தத் விபரீதக. இந்த உலக மக்களுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறவன், கர்மிக்கு ஆப்போசிட்டா இருக்கிறவன். இந்த உலகத்துல கர்மா பண்றவங்க எல்லாம் கர்ம பலனை சார்ந்து இருக்காங்க. ஆனா இவனோ அதுக்கு விபரீதமாக இருக்கிறான். ஆகையினால் அனாசிரிதக கர்ம பலம். இவன் பாத்தீங்கன்னா அதுக்கு விபரீதமா கர்ம பலனை சாராதவனா இருக்கான். அப்படி இருக்கிறவன் என்ன பண்றான்? ஏவம் பூத்தக சன். இந்த விதமா கர்ம பலனை எதிர்பார்க்காமல் இருந்து கொண்டு என்ன பண்றான்? காரியத்தை விட்டானா? விடல, பேய் மாதிரி வேலை பண்ணணும் சொன்னேன்ல நானு. நான் சும்மா உட்கார்ந்தேன் அப்படின்னா வேஸ்டா போயிடும். அதனால என்ன பண்றான்? காரியம் கர்த்தவியம். காரியம்ன்றதுக்கு அர்த்தம் செய்ய வேண்டியது, கர்த்தவியம் டியூட்டி. அப்ப பலனை எதிர்பார்க்காமல் தன்னுடைய டியூட்டியா என்ன கர்மங்கள் இருக்கோ அந்த கர்மத்தை, எப்படிப்பட்ட கர்மம்? நித்தியம், நித்திய கர்மத்தை.
என்ன பண்ணணும்? முமுக்ஷு வந்து மொத்தம் 4 கர்மங்களை நம்ம சொல்றோமா? என்னென்ன கர்மம்? நித்திய கர்மம், டெய்லி பண்றது. அதுக்கப்புறம் நைமித்திக கர்மம், இந்த மகாலய பட்சம், அப்புறம் அமாவாசை, தர்ப்பணம், இதெல்லாம் சூரிய கிரகணத்துல வரக்கூடிய ஜபங்கள், இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிமித்தத்தினால வர்றது. அதுக்கு பேர் நைமித்திக கர்மான்னு பேர். டெய்லி பண்றது நித்திய கர்மா, ஏதாவது அக்கேஷன்ல பண்றது நைமித்திக கர்மா. அதுக்கப்புறம் காமிய கர்மான்னு 3வது. இது வேணும் அது வேணும்னு நிறைய ஆசைப்பட்டு பண்ற கர்மாக்கள் காமிய கர்மங்கள். அதுக்கப்புறம் 4வது வந்து பாத்தீங்கன்னா பிரதிஷித்த கர்மாக்கள்னு பேர். சாஸ்திரம் வந்து இதை எதுவும் பண்ணாதன்னு எதை சொல்லுதோ அதுக்கு பேரு பிரதிஷித்த கர்மான்னு பேர். அதுக்கப்புறம் 5வதா இருக்கிறது பிராயஷ்சித்த கர்மான்னு பேர். மொத்தம் 5 விதமான கர்மங்கள் வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. இதுல முமுக்ஷு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நித்தியத்தையும் நைமித்திகத்தையும் மட்டும்தான் பண்ணணும். நித்தியம் நைமித்திகம் குறியாது பிரத்யவாய ஜிகாசையா. டெய்லி பண்ண வேண்டிய கர்மங்களையும் நைமித்திகமான கர்மங்களையும் விடவே கூடாது. அமாவாசை தர்ப்பணத்தெல்லாம் விட்டுறாதீங்க. மகாலய பட்சத்துல இருக்கிற கர்மங்களை விட்டுறாதீங்க. அப்போ சூரிய கிரகணத்துல வந்து ஸ்நானத்தை விட்டுறாதீங்க. சன்னியாசியில கேட்காதீங்க, எனக்கெல்லாம் நான் போனோம், எனக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்லை, நீங்க வீட்டுல இருக்கீங்க, அதனால தோஷம் வந்துடும். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் வரும்போது ஸ்நானம் பண்ணுங்க, ஜபம் பண்ணுங்க, பூஜைகள் பண்ணுங்க. இதெல்லாம் விட்டுறாதீங்க. அப்ப நைமித்திக கர்மத்தை விடக்கூடாது. அப்ப எதை விடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா காமிய கர்மத்தை பண்ணவே கூடாது. முமுக்ஷுவா இருக்கீங்கன்னா, நீங்க முமுக்ஷு அப்படின்னு உங்களுக்குள்ளார இந்த லிபரேஷன் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா காமியத்தை செய்யாதீர்கள். காமியம் வருஜயேத், சதா வருஜயேத். சதான என்ன அர்த்தம்? எல்லா காலத்திலையும் காமியத்தை பண்ணவே பண்ணாதீங்க. இது வேணும்னு பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் பிராயஷ்சித்தம் பண்ணவே பண்ணாதீங்க. நான் பண்ணதுன்னு நான் அனுபவிக்கிறேன். பகவான் வந்து பாத்தீங்கன்னா வேற ஒருத்தர் பண்ணதை நமக்கு கொடுக்கல. நமக்கு என்னெல்லாம் வாய்க்குதோ, என்னெல்லாம் நமக்கு சம்பவிக்குதோ அது எல்லாம் நாம் பண்ணின கர்மா. தத்தம் கர்மமே கட்டளைக்கல், வேற எதுவும் இல்லை. நான் பண்ணதுதான் அவன் அனுபவிக்க முடியும். அப்ப என்ன பண்ணணும்? பிராயஷ்சித்தத்தினால அதை போஸ்ட்போன் பண்ணக்கூடாது. நீங்க ஏதாவது பிராயஷ்சித்த கர்மா பண்ணீங்கன்னா அது போஸ்ட்போன் ஆகும். அதை பண்ணவே பண்ணாதீங்க. அப்படியே அக்செப்ட் பண்ணுங்க. மர்மரிங் இல்லாம பிரசாத புத்தியோட அக்செப்ட் பண்ணுங்க. பிராயஷ்சித்தம் பண்ணவே பண்ணாதீங்க. ஆனா ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப எல்லா இடத்துலயும் என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, கோயிலெல்லாம் க்ரௌடு, அதிகமான க்ரௌடுங்க. எல்லாம் பண உத்தேசம். திருவண்ணாமலை எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு க்ரௌடு. திருச்செந்தூர்ல வந்து பாத்தீங்கன்னா கடற்கரையில ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக்கா படுத்திருக்காங்க. எனக்கு ஆச்சரியம், மக்கள்கிட்ட இவ்வளவு பக்தி வந்துருச்சா அப்படின்னு. நேற்று ஒரு வீடியோ பார்த்து அவன் சொல்றான் என்னன்னு கேட்டீங்கன்னா, திருச்செந்தூர்ல மண்ணெல்லாம் தோண்டி கீழே வந்து விளக்கு வைக்கிறது. விளக்கு வச்சா வந்து பாத்தீங்கன்னா மண்ணை தோண்டி கீழே வந்து பூமி கீழே வந்து விளக்கு வைக்கணும். எவனோ கிளப்பி விடுறான், எவனோ ஒரு ஜோசியன். உங்களுக்கு வந்து இது நடந்துரும் அது நடந்துரும் அப்படின்னு. இங்க திருவண்ணாமலைக்கு வந்து பாத்தீங்கன்னா இடமே இல்லை. எல்லா இடத்துலயும் 4 செங்கலை வச்சு மேல கட்டி வீடு கட்டணும்னா வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி வச்சோம் அப்படின்னா வீடு கட்டிடுவாங்க அப்படின்னு. சொந்த வீடு கட்டுறவெல்லாம் ஆசை இருக்கிறவெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா செங்கல் அடிக்கிட்டு இருக்காங்க எல்லா இடத்துலயும். எங்க இந்தியா ஃபுல்லா நடந்துகிட்டு இருக்குது. ஆச்சரியமா இருக்கு. ஹிமாச்சல் போனாலும் நடக்குது, திருவண்ணாமலைக்கு வந்தாலும் நடக்குது. அதே மாதிரி எல்லாத்துக்கும் காமியம். ஒரு பக்கம் காமியம், ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா பிராயஷ்சித்தம். நிஷித்த கர்மா யார் பண்றா அப்படின்னா பாப்பிகள் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம் போயிட்டே இருக்கு. இந்த 3 கர்மத்தையும் ஒரு முமுக்ஷுவா இருக்கிறவன் பண்ணவே கூடாது. ஆச்சாரியர் சொல்றாரு நித்தியத்தை மட்டும் பண்ணணும், பஞ்சமகா யஜ்யங்களை மட்டும் பண்ணணும். பண்ணிக்கிட்டு காமிய விபரீதம், ஆச்சாரியர் சொல்றாரு நித்தியம்னா என்ன அர்த்தம்? காமியத்துக்கு விபரீதமானதுக்கு, ஆசைக்கு ஆப்போசிட். ஆசை இல்லாத கர்மங்களை, நித்திய கர்மங்களை மட்டும். இது அக்னிஹோத்திராதிகம். அக்னிஹோத்திரம் முதலிய சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட கர்மங்களை வந்து நமக்கு டியூட்டி என்ன இருக்கு? பஞ்சமகா யஜ்யம் ஈஸியா எடுத்துங்க. அக்னிஹோத்திரம்ன்ற இடத்துலலாம் இப்ப பஞ்சமகா யஜ்யம் போட்டுங்க, ஈஸியா பண்ண முடியும் இப்போ. அப்ப அந்த பஞ்சமகா யஜ்ய கர்மங்களை வந்து பாத்தீங்கன்னா கரோத்தினா நிர்வர்த்தயதி. எவன் வந்து பாத்தீங்கன்னா கஷ்டித்து, யாரும் வேணா இருக்கலாம், இந்தியா ஃபுல்லா எத்தனையோ பேர் இருக்கலாம். எவன் வந்து பாத்தீங்கன்னா காமியம் இல்லாம ஆசை இல்லாம நித்திய கர்மங்களை மட்டும் பண்றானோ அவன் என்ன ஆகிறான்? ஈதிர்ஷக கர்மி. அவன் கர்மிதான். கர்மம் பண்றவன் கர்மி தானே. அப்படிப்பட்ட ஈதிர்ஷ கர்மினா இந்த விதமா இருக்கக்கூடிய கர்மி கர்மி அந்தரேபியோ விசிஷ்யத்தை. அவன் என்ன ஆகிறான்னு கேட்டீங்கன்னா கர்மியந்தரேபியோ அப்படின்னா மற்ற கர்மிகளில் இருந்து சிறப்பானவனாக சொல்லப்படுகிறான். இது மாதிரி நீங்க கர்மம் பண்ணினீங்கன்னா நீங்க ஸ்பெஷல் கிரேடுங்க.
நம்பர் 1ங்க. நீங்க பக்கா பகவானே வந்து பாத்தீங்கன்னா சங்கரரே என்ன பண்றார், உங்களுக்கு வந்து புரஸ்காரம் கொடுக்கிறார். பகவானே கிருஷ்ண பரமாத்மாவே வந்து பாத்தீங்கன்னா பட்டம் கொடுக்கிறார். ரொம்ப ஸ்பெஷல். இது மாதிரி ஒருத்தன் கர்ம பலனை தியாகம் பண்ணிட்டு கர்மத்தை எவன் பண்றானோ அவன் வந்து பாத்தீங்கன்னா கர்மிகள் மத்தியில் கர்மி அந்தரேபியோ கர்மிகள் மத்தியில் விசிஷ்யதே இது ஸ்பெஷலா சொல்லப்படுகின்றான் என்று ஏவம் அர்த்தம் ஆக. அந்த அர்த்தத்தை என்ன ஸ்பெஷல், அவங்க என்ன சுவாமி ஸ்பெஷல் அப்படின்னா பகவான் சொல்றார் என்ன ஸ்பெஷல்னா ச சந்நியாசி ச யோகி ச இது. அவன் தான்ப்பா சன்னியாசி, அவன் தான்ப்பா யோகி அப்படின்னு. நீங்க என்ன தியாகம் பண்ணீங்க, கர்ம பலனை தியாகம் பண்ணீங்க. நான் ஏற்கனவே அவதாரிக்கா பாஷியத்தை சொல்லிட்டேன். நம்ம தியாகம் பண்றதுன்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா அதை பத்தின சிந்தனையை விட்டோம். ஒருவேளை உங்களுக்கு பயம் வரலாம், ஐயோ கர்ம பலனை விட்டுட்டோமே நம்ம செத்து போனா என்ன ஆகும்னு பயப்படாதீங்க. கர்மம் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே ருத்தம்னு பேர், சத்தியம், அது அப்படியே இருக்கும். பகவானுக்காக நீங்க பண்றதுனால அது என்னவா இருக்கும், மிகப்பெரிய பலனை கொடுக்கும். மற்றவங்க எல்லாம் பண்ற கர்மத்தை காட்டிலும் நல்ல பலன் பகவான் வந்து பாத்தீங்கன்னா கொடுப்பார். நல்ல பரலோகத்துல போய் ஆனந்தத்தை அனுபவிச்சுட்டு நான் ஈஸ்வர அர்ப்பணம் பண்ணனே போயிடுமா அப்படின்னா போகாது, அது அப்படியே தான் இருக்கும். ஆனா உங்களுக்கு கர்மயோகம் பண்றதுனால உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு கேட்டா உங்களுக்கு சித்த சமாதானம் கிடைச்சிடும். நீங்க ஃபியூச்சர்ல வந்து பலன் என்ன கிடைக்குமோ அதை யோசிக்காம இருந்தீங்கன்னா மனசு நல்லா ஸ்டேபிள் ஆயிடும். அதனால வந்து பாத்தீங்கன்னா கர்மயோகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா பயம் இல்லாம ஒருத்தர் பிரவர்த்திக்கணும். அப்படி எவன் கர்மயோகத்தினால கர்ம பலனை தியாகம் பண்றானோ அவன் தான்ப்பா யோகி, அவன் தான் சன்னியாசி அப்படின்றாரு. சன்னியாசினா கர்ம பல தியாகம், யோகினா சித்த சமாதானம். இந்த ரெண்டுத்தையும் கிரகஸ்தாசிரமத்திலிருந்தே நீங்கள் அடைய முடியும் அப்படின்னு ஆச்சாரியர் சொல்லிட்டார். புகழ்ந்து சொல்லிட்டார் ஸ்துதி. சந்நியாசக அப்படின்னா என்ன அர்த்தம் ஆச்சாரியர் சொல்ற, சந்நியாசக பரித்தியாகா பரிசமந்தாத் முற்றிலும் முழுஷா தியாகம் பண்றதுக்கு பேர் தான் சந்நியாசம். இப்ப இது என்னோடது, இந்த இன்ஹேலர் வந்து என்னோடது விடுறதுல வந்து என்னன்னா அப்படியே எடுத்து வச்சேன் அப்படின்னா அது சந்நியாசம் இல்லை. சந்நியாசம்ன்றதுக்கு அர்த்தம் சமயக்கு நியாசம், இது சந்நியாசம். நல்லா விடுறது சனிய அப்படின்னு தூக்கி போட்டீங்கன்னா போதும், என்னோடது இல்ல சனிய போட்டோம் அப்படின்னு, அதான் சந்நியாசம். இப்பெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சன்னியாசம் வந்து பாத்தீங்கன்னா ஐயோ கூத்து, சரியான கூத்து. ஒய்ஃப் வந்து நான் ஒருத்தர் சுவாமி இருந்தேன். சாமி நான் எனக்கு பிரியமானவர் சென்னையில இப்போ இருக்கான்னு நினைக்கிறேன், இப்போ கனெக்ஷன்லாம் இல்லை. சாமி நான் சன்னியாசம் எடுத்துக்க போறேன் சுவாமி. ஐயோ மாமி என்ன பண்ணுவாங்க இப்போ, மாமி வந்து பாத்தீங்கன்னா கீழ் வீட்டுல இருந்துப்பாங்க சாமி, நான் மேல் வீட்டுல இருந்துப்பேன் அப்படின்னு. மாமி வந்து கீழ் வீட்டுல, மாமா வந்து பாத்தீங்கன்னா சன்னியாசம் எடுத்துக்கிட்டு மேல் வீட்டுல. ஐயோ ஐயோ இந்த கலிகாலத்துல வந்து நடக்கிற கூத்தெல்லாம் இருக்கு பாருங்க. பிண்டதானம் கொடுத்தீங்க அப்படின்னா திரும்ப வீட்டுக்கே போக கூடாது, சன்னியாசம். தான் சங்கரர் எப்போ வந்தாரு, சங்கரர் வந்து பாத்தீங்கன்னா சங்கரரே தப்பு பண்ணாலும் சங்கரர் நான் பிரமாணமா எடுத்துக்க மாட்டோம், வேதம் தான் பிரமாணம். அப்ப நாரத பரிவிராஜக உபனிஷத் சொல்லு, ஒரு வாட்டி நீங்க வந்து பாத்தீங்கன்னா தியாகம் பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்ப வீட்டுக்கு போனீங்கன்னா மகா பாத்தகம், அது வந்து பாத்தீங்கன்னா மகா பாப்பம் பண்ணது. இப்ப எல்லா ஃபேமஸ் ஆகி போச்சு. சாமியோட அம்மா, சாமியோட அப்பா, இன்ஸ்டிடியூஷன்ல எல்லாம் போய் பாத்தீங்க அப்படின்னா குடும்பமே வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல வந்துட்டு இருக்கோம், சன்னியாசியோட ஆசிரமத்துக்கு வந்து போயிட்டு இருக்கோம், பிசினஸ் நடந்துட்டு இருக்கோம். ஒரு பக்கம் வந்து அப்பா அம்மாவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சொத்தெல்லாம் வந்து ஆசிரமத்துல பக்தர்கள் கொடுக்குற சொத்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலிக்கு போயிட்டு இருக்கும். ஃபேமிலி வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவுல ஐயோ மகா பாப்பம், அதெல்லாம் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப சந்நியாசம்ன்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, சந்நியாசம்ன்றதுக்கு அர்த்தம் டைரக்டா மீனிங் எடுத்தீங்கன்னா பரித்தியாகம், முழுஷா தியாகம் பண்றது, அதான் சந்நியாசம். அது மட்டும் இல்ல ச எஸ்ய அஸ்தி, அது மாதிரி முழுஷா எவன் தியாகம் பண்றது வந்து எவன்கிட்ட இருக்கோ அவனுக்கு பேரு சன்னியாசி அப்படின்னு பேரு. சந்நியாசம் எவன்கிட்ட இருக்கோ அவன் தான் சன்னியாசி. ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வீட்டோட ஃபேமிலியோட எல்லாம் கனெக்ட் பண்ணிட்டு இருக்கிறவன் வந்து பாத்தீங்கன்னா சன்னியாசி இல்லை. எவன் ஹோமம் பண்ணிட்டு இருக்கானோ அவன் சன்னியாசி இல்லை. அக்னியை தொட்டுக்கிட்டு இருக்கானோ அவன் சன்னியாசி. நிறைய சன்னியாசிகள் இப்போ ஹோமம் பண்றாங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் தெரியுங்களா, இந்த லோகத்துல வந்து கர்மஜா சித்திர் க்ஷிப்ரம் பவத்தின்னு பார்த்துருக்கோம். இந்த கர்மத்திலிருந்து உண்டாகக்கூடிய பலன் வந்து ரொம்ப சீக்கிரமா இந்த லோகத்துல உண்டாகும். அதனால எல்லா வேதாந்த ஆசிரமத்திலயும் என்ன வச்சிருக்காங்க தெரியுங்களா, பரிகார பூஜைகள் நடந்துகிட்டே இருக்கும். எல்லாத்துலயும் அக்னி குண்டம் வச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா யோசிப்போம், இது என்னது வேதாந்த ஆசிரமமா? சங்கர மடங்களும் அப்படிதான். எல்லா இடத்துலயும் வந்து பரிகார பூஜைகளும் காமிய கர்மங்களும் நல்லா நடந்து. வேதாந்தம் கப்பல் ஏறி ஃபாரினருக்கு போயிடுச்சு. இப்ப ஃபாரினர்லாம் வேதாந்தம் படிச்சுட்டு இருக்கான். இப்ப நம்மள்ட்ட இருந்து போயிடுச்சு எல்லாம்.
அப்ப கர்மங்கள் வந்து பாத்தீங்கன்னா காமிய கர்மங்கள். அப்ப எவன் அக்னிஹோத்திரம் எல்லாம் இது அக்னி ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கானோ அவன் சன்னியாசி இல்ல. வீட்டோட தொடர்பு கொள்றவன் சன்னியாசி இல்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்க விட்டுட்டீங்கல்ல, விட்டுட்டு திரும்ப தொட்டீங்கன்னா பதிட்டன். அப்ப ஆச்சாரியர் சொல்றாரு, எவன் வந்து சந்நியாசத்தை உடையவனோ, எவன்கிட்ட சந்நியாசம் இருக்கோ, முழுசா தியாகம் இருக்கோ, அவனுக்கு பேரு சந்நியாசி. அது மட்டும் இல்ல, யோகீச்ச. யோகம்னா என்ன சுவாமி? யோகினா யாரு யோகி? அப்பனா யோகம், யோகா சித்த சமாதானம். யோகன்றதுக்கு அர்த்தம் சித்த சமாதானம். யோகன்றது சித்த சமாதானம் என்ன அர்த்தம்? ஏற்கனவே நம்ம யோக சூத்திரம் படிக்கிறவங்களுக்கு தெரியும். யோகம் அப்படின்னா என்ன அர்த்தம்? யோகன்றதுக்கு அர்த்தம் என்னன்னா யோக சமாதி. ஒரு லட்சணம் சொல்லியிருக்கோம். யோகம்னா என்னது? சமாதி. சமாதினா என்னது? நான் ஏற்கனவே அங்க வேதாந்தம் படிக்கும் போது நான் யோகம் சொல்லி கொடுக்கும் போதே சொல்லுவேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, வேதாந்தத்தை படிக்கும் போது ஆச்சாரியர் என்ன பண்ணுவார்? சமாதானம்ன்ற வார்த்தைய யூஸ் பண்ணுவார், சமாஹித சித்தம்ன்றதை யூஸ் பண்ணுவார். சமாதிக்கு வந்து பாத்தீங்கன்னா சினானிம்ஸ் வந்து எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சமாதானம், அதுக்கப்புறம் சமாஹித சித்தம், சமாதானம், சமாதி, இது எல்லாம் ஒரே அர்த்தத்தை உடையது. அப்ப அதனால வந்து ஆச்சாரியர் சொல்றாரு, யோகம்னா என்னப்பா அப்படின்னா, யோகா அப்படின்னா சித்த சமாதானம். சித்தம் வந்து பாத்தீங்கன்னா சஞ்சலம் இல்லாம குவைட்டா இருக்கிறது. ச எஸ்ய அஸ்தி, அந்த சமாதானம் எவனிட்ட இருக்கோ அவனுக்கு பேரு யோகி அப்படின்னு பேரு. அப்ப நீங்க எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒரு சன்னியாசி எப்படி இருப்பான் அப்படின்னா ரொம்ப சாந்தமா இருப்பான். ஏன்? சங்கல்பம் இல்லை, எல்லாத்தையும் விட்டுட்டான். அப்படி இருக்கிறவன் ச யோகீச்ச இது ஏவம் குணசம்பன்னக அயம் மந்தவ்யக. இந்த ரெண்டு தன்மையையும், இந்த குணம், இந்த ரெண்டு குணமும் எவன் கர்மயோகியா இருக்கானோ, வீட்டுல இருந்துகிட்டே கர்மம் பண்றானோ, அவன்கிட்ட இந்த ரெண்டு குணங்களும் இருக்கும். என்ன குணம்? தியாகம் பண்ணது. எதை தியாகம் பண்ணீங்க? கர்ம பலனை தியாகம் பண்ண தன்மை. ஒண்ணு வேணாம் சாமி அப்படின்னு சொன்னீங்கன்னா சன்னியாசிங்க, முடிஞ்சு போச்சு. ஒண்ணு வேணாம், இனி நான் எதையுமே பிரார்த்தனை பண்ண மாட்டேன், பகவான் என்ன கொடுக்குறாரோ அது பாட்டு நடந்துட்டு போட்டோம். பிராரப்தம் ஒரு பஞ்சு மாதிரி, இலவம் பஞ்சு மாதிரி இருக்கிறது, அவ்வளவுதான். காத்து எப்படி அடிக்குதோ அப்படி அடிச்சுக்கிட்டு போட்டோம், என்ன கொடுக்குறாரோ கொடுக்கட்டும். அப்படி இருந்தீங்கன்னா சன்னியாசி. அப்படி இருந்தீங்கன்னா உங்க மனசு எப்படி இருக்கும்? சாந்தமா இருக்கும், யோகியாவும் இருப்பீங்க. அப்ப இந்த குணங்கள் வந்து பாத்தீங்கன்னா கர்மயோகிட்டே சித்திக்கும். அதனால அந்த கர்மயோகி சன்னியாசி ஆவான், அதே நேரத்துல யோகியும் ஆவான். சொல்லியாச்சு. ந கேவலம் நிரக்னிகி. ஆச்சாரியர் சொல்றாரு, ஏவம் குண சம்பன்னக அயம் மந்தவ்யக. இந்த கர்மயோகி சன்னியாசின்ற குணம் இருக்கு, தியாகம் பண்ற குணம். அதே மாதிரி யோகின்னு சொல்லக்கூடிய அந்த சமாதானமும் அவன்கிட்ட இருக்கு. அப்படின்னு அவன் குணத்தினால சன்னியாசி ஆவான், குணத்தினால வந்து பாத்தீங்கன்னா யோகி ஆவான் என்று மந்தவ்யக நான் நினைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ரொம்ப கிளியரா ஸ்துதி பண்ணிட்டார். நீங்க சன்னியாசி ஆகலாம். அந்த தனமாமி சொல்லலாம், தனமாமி உங்களதான் சன்னியாசம் எடுத்துக்கலாமா வேணாமா? வேணாம், தேவையில்லை. நீங்க பாட்டுக்கு ஃப்ரீயா வந்து வீட்லயே இதை சொன்னதை அப்படியே அப்ளை பண்ணிட்டு இருங்க. இந்த ட்ரெஸ் மாத்துறதுனால ஒன்றும் ஆக போறது இல்லை. ட்ரெஸ் மாத்தினா வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாம அகங்காரம் வரும். இந்த சன்னியாசிகள்கிட்ட இருக்கிற அகங்காரத்துக்கு ஈக்குவலா பிரம்மாட்ட கூட அகங்காரம்லாம் இருக்காது. என்னோட சிஷியர்கள்லாம் இருந்தாங்க, இன்னும் இருக்காரு ஒருத்தர் அப்படி. அது இந்த ராமகிருஷ்ண மடத்து சன்னியாசிகளுக்கு எதுவும் ஸ்பெஷலா இருக்கும். சின்ன விஷயம் ராமகிருஷ்ண மடம்லாம் இந்த இன்ஸ்டிடியூஷன்லாம், ஐயோ, இந்த ராமகிருஷ்ண மடத்துல ஒரு துண்டு எடுத்துட்டு வேலை போடுவாங்க. துண்டு எடுத்து போட்டோன்னா கிரீடவே வச்ச மாதிரி ஆயிடும் சன்னியாசிகளுக்கு. அப்படி நெஞ்சை நிமித்திக்கிட்டு நடப்பாங்க. அதே மாதிரி நார்த் இந்தியாவுக்கு போனீங்க அப்படின்னா, கிரகஸ்த் இல்லறத்தார்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா, இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்றின் வயிற்று துணை. கிரகஸ்தாசிரமம் இல்லை அப்படின்னா பிரம்மச்சரியம் இல்லை, வானப்பிரஸ்தம் இல்லை, சந்நியாசம் இல்லை. இந்த 3 ஆசிரமத்துக்கும் அச்சாணியா இருக்கிறது கிரகஸ்தர். எந்த ஒரு சன்னியாசியும் கிரகஸ்தனை நிந்தா பண்ணக்கூடாது, நான் பெரிய ஆளு, நீ சின்ன ஆளு அப்படின்னு. ஆனா நார்த் இந்தியா போனீங்கன்னா, இன்ஸ்டிடியூஷன்லயும் சரி, நார்த் இந்தியாலும் சரி, கிரகஸ்தர்களை எப்படி பார்ப்பாங்கன்னா, நீச்சனே நீ கிரகஸ்தன் அப்படின்னு பார்ப்பாங்க. அகங்காரம், அந்த அளவு அகங்காரம் வந்து பாத்தீங்கன்னா, அகங்காரத்தை விடுறதுக்கு தான் சன்னியாசம். நான் சன்னியாசி ஆக்குன்னு காவி போட்டுக்கிட்டு, அதனால யாராவது காவியெல்லாம் எடுக்கணும்னு ஆசைப்படாதீங்க. ஏன்னா அது தேவையில்லாத அகங்காரம். அந்த அகங்காரத்தை போக்குறதுக்கு எவ்வளவு ஜென்மம் ஆகும்னு தெரியல. அதனால வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஸ் போடாமையே வந்து பாத்தீங்கன்னா நல்லா பக்குவப்படுறதுக்கு என்ன உண்டோ அதை பண்ணிட்டு இருங்க. வீட்லயே இருந்துகிட்டு சன்னியாசி தன்மையோட
யோகியோட தன்மையோட இருந்தீங்க அப்படின்னா அது பெஸ்ட். கர்ம பல தியாகம் பண்ணுங்க, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சமாதானத்தை அடைங்க. இந்த ரெண்டுத்தையும் பண்ணீங்கன்னா நீங்க தான் யோகி, நீங்க தான் சன்னியாசி சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் கேவல வெறுமனை வேஷதாரியா பாக்கண்டியா இருக்காங்கல்ல சன்னியாசிகள், அவங்களெல்லாம் நிந்தா பண்ற. ந கேவலம் நிரக்னிகி, கேவலம்ன்ற வார்த்தை போட்டார். கேவலம்னு என்ன அர்த்தம்? வெறுமனே. திருவண்ணாமலைக்கு வந்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஃபயர் ரிச்சுவல்லாம் பண்ணாதவன் நிறைய சன்னியாசி இருக்கான். அக்னியை தொடாதவன், நாங்க அக்னியை தொட மாட்டேன் என்னையே சொல்லுவாங்க. சாமி வந்து சோப்பாக்கம் பண்றீங்களா? ரொம்ப லோ லெவல்ல சாமி வந்து பாத்தீங்க அப்படின்னா அக்னியை தொட்டு தானே சமைக்கிறாரு. ஆடப்பாருங்களா, அக்னின்றதுக்கு அர்த்தம் என்னன்னா ஃபயர் ரிச்சுவலை குடிக்கிறது. அப்ப ஊதுவத்தியே கொளுத்த கூடாது. ஒருத்த வந்து ஊதுவத்தி கொளுத்த கூடாது, எந்த விளக்கு கொளுத்த கூடாது, எதையுமே கொளுத்த கூடாது. அவசர ஆத்திரத்து கூட ஒண்ணும் பண்ணக்கூடாது. அக்னின்றதுக்கு அர்த்தம் என்னன்னா நிரக்னி. நிரக்னிய தப்பாவே புரிஞ்சு வச்சிருக்காங்க. நிரக்னின்றதுக்கு அர்த்தம் ஃபயர் ரிச்சுவல் பண்ணாதவன். ஏன் அப்படின்னா விரஜா ஹோமத்திலையும் பிராஜாபத்தி ஹோமத்திலையும் எல்லா ஆகுதியையும் கொடுத்தவன், எல்லா ஆகுதியும் கொடுத்து அக்னியை முடிச்சவன், அக்னியை வந்து பரிசமாப்தம் பண்ணவன் அர்த்தம். வெறுமனே வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து சன்னியாசியாக்கும், நான் அக்னியை விட்டவன் அப்படின்னு கேவலம் நிரக்னிகி. வெறுமனே நான் சன்னியாசி, நான் எதுவும் பண்ண மாட்டேன். நார்த் இந்தியாவில் போனீங்கன்னா தெரியும், நான் சன்னியாசி. கிரகஸ்த, நீ தானே கிரகஸ்த, நீ தான் பண்ணணும் அப்படின்ட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டா வெறும் போகிகளா மட்டும் இருப்பாங்க. எந்த கர்மத்தையும் பண்ண மாட்டான், அக்னியும் பண்ண மாட்டான். ஆனா உள்ளுக்குள்ளார நிறைய ஆசைகளை வச்சிருப்பான், போக ஆசைகள் அப்படியே இருக்கும். அப்படி வெறுமனே அக்னியை தொடாதவனும் கிரியை இல்லாதவனும் எந்த கர்மத்தையும் செய்யாதவனும் ஏவ ந சந்நியாசி யோகீச்ச இது மந்தவ்ய. அவனை வந்து பாத்தீங்கன்னா சன்னியாசினும் அவனை யோகினும் நினைக்க வேண்டாம். அவன் வெறுமனே வேஷதாரி பாக்கண்டி, உள்ளுக்குள்ளார ஆசை நிறைய வச்சுக்கிட்டு இருக்கான், வெளியில வந்து பாத்தீங்கன்னா சும்மா வேஷம் போட்டிருக்கான் அப்படின்னு ஆச்சாரியார் சொல்றார். அதுக்கு அடுத்து சொல்றார் நிர்கதா. நிரக்னினா என்ன சுவாமி அப்படின்னு ஆச்சாரியர் சொல்றார். நிர்கதா அக்னய கர்மாங்க பூதா யஸ்மாத் ச நிரக்னிகி. நிரக்னினா என்ன அர்த்தம்னா ஒரு ஃபயர், ஒரு கர்மத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்கமா இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அக்னி. ஒரு கர்மத்துக்கு அங்கமா இருக்கக்கூடிய அக்னியை எவனிடமிருந்து வெளியேறி விட்டதோ, எப்படி வெளியேறிச்சு? விரஜா ஹோமத்தினாலையும் பிராஜாபத்திய விரதம், பிராஜாபத்திய ஹோமம், பிராஜாபத்திய ஹோமத்தினாலையும் சந்நியாசம் எடுத்துக்கிட்டு எவன் நான் இனிமே அக்னியை தொடமாட்டேன்னு அக்னியை விட்டவனோ, கர்மத்துக்கு அங்கமா இருக்கக்கூடிய ஃபயரை வந்து எவன் விட்டானோ அவனுக்கு பேரு நிரக்னிகி அப்படின்னு பேரு. அது மட்டும் இல்ல, அக்ரியகனா என்ன அர்த்தம்? அக்ரியகச்ச. அக்ரியன கிரியா, அக்ரிய ஆப்போசிட். கிரியானா கர்மம், அக்ரியகனா என்ன அர்த்தம்? கர்மம் இல்லாதது. கர்மம் என்னது? ஆச்சாரிய சொல்ற அக்னி சாதன அனக்னி சாதன அபி அவித்யமானாக கிரியாக. நம்ம வெறும் ஃபயர் ரிச்சுவல் மட்டும் இல்லைல்ல ஊர்ல உலகத்துல. ஐயோ இந்த இன்ஸ்டிடியூஷன் சன்னியாசிகள் பண்றது இருக்குல்ல, என் கூட எல்லாம் நிறைய பேர், நான் தான் உங்கள்கிட்ட ஓப்பனா பேசுறேன், உங்களுக்குலாம் சன்னியாசி தெரியாது, அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்றேன். ஒரு சன்னியாசி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபயர் ரிச்சுவலை மட்டும் விட்டவன் இல்ல, என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா எந்த கருமத்தையும் பண்ணக்கூடாது. கருமத்தை தியாகம் பண்றதுதான் சந்நியாசம், கர்ம சந்நியாசம். அப்ப கருமத்தை ஏன் பண்றோம் சுவாமி அப்படின்னா பலன் மேல ஆசை இருக்க வச்சுக்கிட்டு தான் கருமத்தை பண்றோம். எனக்கு ஒண்ணு வேணாம் அப்படின்னு ஒருத்தன்ட்ட ஆசையை விட்டவன் எவனோ அவன் கர்மத்தை பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்ப இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேரு அக்னி கர்மாவை தொடக்கூடாதுன்னு அக்னியை தொடறது இல்லை, ஆனா ஊர்ல இருக்க கர்மத்தை எல்லாம் பண்ணிட்டு இருப்பான். ஆச்சாரியர் சொல்றார் அக்ரியகனா என்ன அர்த்தம்னா அனக்னி கிரியா. அக்னி இல்லாத சாதனமா, அக்னி இல்லாதமா நிறைய கர்மா இருக்குல்ல. என்ன கர்மா? ஸ்கூல் கட்டுறது, ஹாஸ்பிட்டல் கட்டுறது, கும்பாபிஷேகத்தை, எல்லா கும்பாபிஷேகத்தை போய் நிக்கிறது, எங்கெல்லாம் கூட்டம் நிக்குதோ அந்த கூட்டத்துல எல்லாம் போய் பேச்சாளரா மேடையை பிடிச்சிக்கிட்டு மைக்கை பிடிச்சிட்டு. நிறைய பேருக்கு கூட்டத்தை பார்க்கலன்னா தூக்கம் வராது. மைக்கில் வந்து பாத்தீங்கன்னா கடிச்சு சாப்பிடணும். மைக்கை வந்து சாப்பிட்டாதான் அவனுக்கு வந்து தூக்கமே வரும். நிறைய சன்னியாசிகள் அப்படி இருக்காங்க. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அக்னி இல்லாத கருமங்கள். அது மாதிரி அக்னி இல்லாத கருமங்களையும் எது ஆச்சாரியர் கொஞ்சம் பாலிஷா சொல்றார். தபோ தானாதி காஹா. தபம் தானம் முதலிய கருமங்கள் இருக்கே, அந்த கருமங்கள் எல்லாம் அக்னி இல்லாத கருமங்கள். அந்த கருமங்களையும் எவன் வந்து பாத்தீங்கன்னா விட்டவனோ எஸ்ய அசௌ அக்ரியக, அவனுக்கு பேர் வந்து அக்ரியகன்னு பேர். அப்ப ஃபயர் ரிச்சுவலும் பண்ணக்கூடாது,
அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மத்த கிரியைகளும் பண்ணக்கூடாது. அவன்தான் வந்து பாத்தீங்கன்னா சன்னியாசி. ஆனா உள்ளுக்குள்ளார ஆசைய வச்சுக்கிட்டு வெளியில நான் இதை ரெண்டுத்தையும் விட்டுட்டேன் சுவாமின்னு உட்கார்ந்துகிட்டு ஏக்கத்தோட உட்கார்ந்து இருக்க சன்னியாசிகள் ஊர்ல ஏகப்பட்ட பேர் இருக்கான். ரிஷிகேஷ்ல போனீங்க அப்படின்னா ஒரே பண்டார ஆட்கு சாதுக்கள் சொல்லுவோம். எல்லாம் இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கிறவங்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிட்டு இருக்காங்க, உள்ளுக்குள்ளார ஆசையோட ஃபயர் ரிச்சுவல் பண்ண மாட்டாங்க, உள்ளுக்குள்ளார ஆசையோட வெளியில கர்மா பண்ண மாட்டாங்க. ஆனா ஏக்கத்தோட எனக்கு இது வேணும் அது வேணும்னு உள்ள போக ஆசைகள் இருக்கும். அப்படி இருக்கிறவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா சன்னியாசி ஆக மாட்டான். அப்ப ரொம்ப கிளியரா இந்த ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா சொல்லியாச்சு. அப்ப என்ன பண்ணணும்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா முதல்ல அதாவது சொன்ன சன்னியாசத்தை அடையறதுக்கு முன்னாடி ப்ரிப்பரேஷன் இருக்கு. ப்ரிப்பரேஷனே எது அப்படின்னா நீங்க கிரகஸ்தாசிரமத்துல இருந்து பண்றதை நாங்க என்ன பண்ணுவோம்னா பிரம்மச்சரிய ஆசிரமத்துல இருந்து பண்ணிக்கிட்டு இருப்போம். பிரம்மச்சாரியா இருந்துகிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு வேணாம் ஒண்ணு வேணாம் ஒண்ணு வேணாம் ஒண்ணு வேணாம் ஒண்ணு வேணான்னு ஜபிக்கிறது, ஒண்ணு வேணாம் ஒண்ணு வேணாம் ஒண்ணு வேணாம் நிவர்த்தியிலேயே போயிட்டு இருக்காரு. அப்படி ஒண்ணு வேணாம் ஒண்ணு வேணாம் ஒண்ணு வேணாம்னு சொல்லி நல்லா பக்குவப்பட்டவன் சன்னியாசம் எடுத்தான் அப்படின்னா அவன் என்ன ஆவான், நல்ல சன்னியாசியா எதையும் தொடாம இருப்பான். அதே நேரத்துல கர்மயோகம் பண்ணாம சன்னியாசம் எடுக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, எப்படி ட்ரெஸ் மட்டும் சேஞ்ச் ஆயிருக்கும், கர்மத்தை விட்டுருவான், அக்னியை விட்டுருவான். ஆனா உள்ளுக்குள்ளார இருக்கிற அந்த காமபோகம், அந்த காமத்தில் இருக்கிற ஆசை அப்படியே கண்டினியூ ஆகும். அவன் வேஷதாரி, அவன் வந்து பாத்தீங்கன்னா சன்னியாசியே ஆக மாட்டான், யோகியும் ஆக மாட்டான். அவனுக்கு சித்தம் வந்து சஞ்சலமா இருக்கும். யாருக்கெல்லாம் ஆசை இருக்கோ உள்ளுக்குள்ளார அவங்க குவைட்டா உட்கார முடியாது, சஞ்சலிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நிறைய சன்னியாசிகள் பாத்தீங்கன்னா இங்க அங்க விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. ஏங்க இவன் இங்க அங்க அல்லாடுறான்னு பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார காமம். சன்னியாசி தானே, சன்னியாசி தான், ஆனா உள்ள ஆசை இருக்கே. இந்த ஆசை என்ன பண்ணுன்னா உங்களை வந்து இருக்க விடாது, சமாதானமா இருக்க விடாது. அப்போ வெறுமனையா கர்மத்தை விட்டுட்டீங்க அப்படின்னா கங்கோத்திரில போயிட்டு, நான் சொன்னேன் கங்கோத்திரில போன ஒரு குகை இருந்துச்சு. நாங்க போய் ஒரு 15 நாள் தபஸ் பண்ணலான்னு போய் 15 நாள் ஒரு குகையில இருந்தேன். கோயிலுக்கு ஆப்போசிட்டே என்ன இருக்குன்னா கங்கையோட அடுத்த கரையில ஒரு அருமையான கேவ்லாம் நிறைய இருக்கு. நான் 15 நாள் போயிட்டேன். எனக்கு 15 நாள் தான் ஒரு குட்டியா கிடைச்சது, ஒரு சின்ன கேவு. ஒரு சுவாமி என்ன பண்ணாரு, ஊருக்கு போனார், நீங்க தங்கிங்க சுவாமின்னு சொல்லிட்டு போயிட்டேன். நான் 15 நாள் இருக்க மாட்டேன், நீங்க இருங்க. நான் போயிருந்தேன். நல்ல அற்புதமான இடம், உட்கார்ந்து நல்லா அனுஷ்டானம் போச்சு. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா காயத்ரி தான் இருந்துச்சு, எனக்கு பிரணவம் இல்லை, சன்னியாசி இல்லை. அப்போ வந்து சாஸ்திரம் படிச்சுட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே உட்காந்து நல்ல காயத்ரியை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஜபிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ 15 நாள் நான் பார்த்ததுல என்னன்னா, பக்கத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன 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 கேவ் இருக்கு கங்கோத்திரியில. நிறைய சாதுக்கள், நல்ல சாதுக்கள் வந்து சாந்தமான சாதுக்கள் இருக்காங்க, நல்ல சாதுக்கள் இருக்காங்க. அதுக்கப்புறம் நல்ல சாதுக்கள் இருந்தாவே இப்ப நம்ம சொல்ற சாதுக்கள் இருப்பாங்கல்ல, அங்க இன்னும் கொஞ்சம் சாதுக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, கேவ் இருக்கிறது கேவ், நல்ல குகையில போய் சாந்தமா உட்கார்ந்து, போனது எதுக்காக, எல்லாத்தையும் விட்டுட்டு ஈஸ்வரனை தியானம் பண்றதுக்காக. ஆனா அங்க போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா கேவ்ல உட்காரவே மாட்டான், ஊரெல்லாம் சுத்திக்கிட்டே இருப்பான் நதிக்கரையில. என்ன பண்ணுவான் அப்படின்னா அங்க பண்றதுக்கு எந்த கருமாவும் இருக்காது. நதியில வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும்னா பெரிய பெரிய கட்டைகள்லாம் அடிச்சுட்டு வரும், மரமே வந்து பாத்தீங்கன்னா கங்கால அடிச்சுட்டு வரும். இவன் என்ன பண்ணுவான்னா ஒரு பெரிய கொக்கி மாதிரி ஒண்ணு வச்சிருப்பான், இத கரையில இருந்துகிட்டு அதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருப்பான். எதுக்கியா வந்த, எதுக்கு வந்த, என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க. அவன் இருக்கிற நாள் ஃபுல்லா 6 மாசம் 3-4 மாசம் இருப்பான். 3-4 மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா பெரிய கொடவுனுக்கு தேவையான அளவுக்கு கட்டை வந்து பாத்தீங்கன்னா சேர்த்து வச்சு வித்துட்டு போயிடுவான். கீழே விட்டுட்டு கீழே போயிட்டு என்ன பண்ணுவான், ரிஷிகேஷ்ல நான் தபஸ் பண்ணேன் அப்படின்வான். எங்க கங்கோத்திரில இருந்து நான் தபஸ் பண்ணேன். என்ன தபஸ் தெரியும், அடுத்த வருஷம் போகும்போது நான் தபஸ் பண்றதுக்கு வந்து பக்தர்கள்ட்ட எல்லாம் சொல்லிடுவான், நான் தபஸ் பண்றதுக்காக கங்கோத்திரி போறேன், ஆனா தபஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா போறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணிருக்கணும், காமத்தை வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார இருக்கிற காமத்தை எடுத்துக்கணும், மனசை வந்து சமாதானப்படுத்தி இருக்கணும். சமாதானம் படுத்திட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா கங்கோத்திரிக்கோ இல்ல ஒரு கேவல போய் உட்கார்ந்தீங்கன்னா சொஸ்தமா வந்து பாத்தீங்கன்னா உட்கார முடியும். அது மாதிரி சாதுக்கள் நல்லா வந்து பாத்தீங்கன்னா செட்டில் ஆகி நல்லா அனுகூலமா இருக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க. நல்லா செட்டில் ஆனவங்களாம் நான் பார்த்திருக்கேன் கங்கோத்திரியில. சின்மியா மிஷின்ல இருந்து வெளியில வந்து நிறைய சன்னியாசிகள் வந்து பாத்தீங்கன்னா நல்லா எனக்கு ஒரு நல்ல கைடன்ஸ்லாம் இருந்தேன், பேர்லாம் மறந்து போச்சு. அவரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சாந்தமா எல்லாத்தையும் விட்டுட்டு பேசாம வந்து பாத்தீங்கன்னா தியானத்துல இருப்பார். அவரெல்லாம் பார்த்திருக்கேன். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சஞ்சரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, கிரகஸ்தாசிரமத்தில இருந்து நிஷ்காமியமான கர்மயோகத்தை பண்ணிக்கிட்டு
வெறும் உபாசனைகளை பண்ணிக்கிட்டு பலன் ஆசைப்படாம சித்தத்தை சமாதானப்படுத்தி வீட்டிலேயே சந்நியாசி தன்மையையும் யோகி தன்மையையும் ஒருத்தர் அடைஞ்சு சந்நியாசம் எடுத்துக்கிட்டாருன்னு வச்சுங்க, எப்படி இருப்ப? அற்புதமா உண்மையிலேயே பாரமார்த்திக சந்நியாசியா, உண்மையான சந்நியாசியா அவர் இருப்பார். இல்லாம நீங்க டைரக்டா சந்நியாசம் எடுத்தவன் யாரும் சந்நியாசி இல்லை, அவன் யோகியாக ஆக மாட்டான், சித்தம் சமாதானம் அவனுக்கு இருக்கவே இருக்காது, அதனால அவன் நிதித்தியாசனம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியாச்சு. ரொம்ப அற்புதமா டெவலப் பண்ண போற. இதை நல்லா புரிஞ்சுங்க. மீதியை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். கீதா சாஸ்திரமிதம் புண்ணியம் யः படேத் பிரயதः புமான் விஷ்ணோ பதமவாப்னோதி பயசோகாதிவர்ஜிதः. கீதாத்யஜனசீலஸ்ய பிராணாயாம பரஸ்ய ச நைவ சந்தி ஹி பாபானி பூர்வஜன்ம கிருதானி ச மலநிர்மோச்சனம் பும்சாம் ஜலஸ்நானம் தினே தினே சக்ருத் கீதாம்பசி ஸ்நானம் சம்சாரமலநாசனம். கீதா சுகீதா கர்த்தவ்யா கிமன்யை சாஸ்திர விஸ்தரைः யா ஸ்வயம் பத்மநாபஸ்ய முகபத்மாத் வினிஸ்ருதா. பாரதாமிருத சர்வஸ்வம் விஷ்ணோ வக்த்ராத் வினிஸ்ருதம். கீதா கங்கோதகம் பீத்வா புனர்ஜன்ம ந வித்யதே. சர்வோபனிஷதோ காவः துக்தா கோபாலநந்தனः. पार्थो वत्स सुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्. एकं शास्त्रं देवकी पुत्र गीतम् एको देवो देवकी पुत्र एव. एको मन्त्रस्तस्य नामानि यानि कर्माप्येकं तस्य देवस्य सेवा. इति श्रीमद्भगवद्गीता माहात्म्यं सम्पूर्णम्. ओम श्री कृष्णाय परमात्मने नमः. श्री कृष्ण कृष्ण कृष्ण. कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृतिर्स्वभावात् करोमि यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि. ओम तत्सत् इति परब्रह्मार्पणमस्तु. हरि ओम हरि ओम हरि ओम. नमस्कार 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 नमस्कारम. हरि ओम हरि ओम हरि ओम हरि ओम हरि ओम. குணத்தினால சன்னியாசியா, குணத்தினால யோகியா இருங்க. வெளியில வேஷம்லாம் தேவையில்லை. வெளியில வேஷம்ன்றது பாத்தீங்கன்னா நிறைய பேர் பொய்யா பாக்கண்டி ஆயிட்டாங்க, அகங்காரத்தை கொடுத்துரும். அதனால நல்லா பக்குவப்பட்டு நல்ல காரியத்தெல்லாம் ஈஸ்வரார்ப்பணம் ஈஸ்வரார்ப்பணம் எல்லாத்தையும் ஈஸ்வரார்ப்பணம் பண்ணுங்க. இல்லைன்னா மோட்சம் கிடைக்கும். எதையாவது சங்கல்பம் பண்ணீங்க கரப்பாம்பூச்சியா பிறந்துருவீங்க, ஞாபகம் வச்சுங்க. பல்லியா கரப்பாம்பூச்சியா அப்புறம் பாத்தீங்கன்னா குரங்கா நாயா பிறந்துடணும். ஏன்னா நம்ம ஊர்ல எத்தனை ஜீவன்களை பாக்குறோம், எத்தனை ஜீவராசி இருக்கு. எல்லா ஜீவராசியும் ஏதோ ஒரு ஜென்மத்துல சங்கல்பம் பண்ணிச்சு. அந்த சங்கல்பத்தை பாத்தீங்கன்னா எந்த எந்த தேகம் எடுத்து அனுபவிக்க முடியுமோ அந்த தேகம் மாதிரி எடுத்துதான் அனுபவிக்க வேண்டியது. பண்ண புண்ணியம் பாப்பம் எல்லாம் கலந்துருக்குல்ல. அதனால சங்கல்பமே பண்ணாதீங்க. ஈஸ்வரார்ப்பணம் ஈஸ்வரார்ப்பணம் ஈஸ்வரார்ப்பணம். ஹரி ஓம் ஹரி ஓம்.